வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகிய காலை பொழுது. பேருந்தின் ஜன்னல் கம்பியில் முகத்தை வைத்து இதமான இளம் தென்றலை அனுபவித்து வந்தாள் கார்த்திகா. கோயம்புத்தூரிலிருந்து விடிய விடிய பயணம் கள்ளக்குறிச்சியில். பேருந்து நின்றதும் வெள்ளிமலை செல்லும் பேருந்தில் ஏறினாள். 3/4 மணி நேரத்தில் கல்வராயன் மலையின் அடிவாரத்தில் நின்று பேருந்து மூச்சு வாங்கியது. அது ஒரு நாளைக்கு 4 முனை சந்திப்பு. வேதாச்சலபுரம் இறங்குங்க என்று நடத்துனர் அவளை பார்த்து குரல் கொடுக்கவும் கார்த்திகா இறங்கினாள். எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் மொழித்தாள். எதிரில் வந்த முதியவரிடம், ஐயா, வேதாச்சலபுரம் போகணும் என்றாள் கார்த்திகா. இந்த வழியே போனால் 1 கிலோமீட்டரில் ஊர் வரும் தாயி என்று பாசமாக சொன்னார். வேதாச்சலம் அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளி எங்கே இருக்குது ஐயா? ஊரை தாண்டி கடைக்கோடியில் இருக்குமா? ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன விஷயமா தாயி எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற? ஆங்கில பேராசிரியர் தேவைன்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த வேலைக்காக வந்தேன் ஐயா. ஓ அப்படியா? நீ எந்த ஊரில் இருந்துமா வர்ற? கோயம்புத்தூரில் இருந்து வர்றேன் ஐயா. அங்கே எல்லாம் இல்லாத டீச்சர் வேலையா இங்கே இருக்குன்னு இந்த கிராமத்துக்கு வந்த. சரி நீ நேரமாக போத்தாயி, உனக்கே இந்த வேலை கிடைக்கணும்னு எங்கள் ஊர் ஐயனார் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். கார்த்திகா அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். உன்னை என்னவோ தெரியல தாயி, ரொம்ப பிடிச்சிருக்குது. புதுசாக பார்க்குறது போலவே இல்லை. உன்னை ஏற்கனவே பார்த்து பழகினது போல தான் இருக்குது. அந்த பாசத்தில் தான் அப்படி சொல்கிறேன். இதுக்கு முன்னே எதுக்காவது இந்த ஊர் பக்கமாக நீ வந்திருக்கிறியா தாயி என்று அவர் கேட்கவும், இல்லைங்க ஐயா என்று கூறி வணங்கிவிட்டு நடந்தாள். அந்த பெரியவர் பரமசிவம் அவளை திரும்பி பார்த்தவாறே நடந்து சென்றார். வேதாச்சலபுரம் மிகப்பெரிய கிராமமாக பறந்து விரிந்திருந்தது. அவள் நடக்கும் பெரிய சாலையின் இருபுறமும் நேராக கிளை வீதிகள் இருந்தன. வீதிகள் நேராக இருந்தன. கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளுமே அதிகமாக இருக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாடி வீடுகள் இருந்தன. பள்ளி வந்துவிட்டது. பிரம்மாண்டமான சுற்றுமதில் சுவர்களுடன், உள்ளே அத்தனை அடிப்படை வசதிகளுடன் கட்டிடங்கள் பிரம்மாண்டமாக இருந்தது. அன்று சனிக்கிழமை என்பதால் பள்ளி விடுமுறை. தலைமை ஆசிரியர் அறை முன்பு கொஞ்சம் பேர் உட்கார்ந்திருந்தார்கள். கார்த்திகா பள்ளியின் குளியல் அறைக்கு சென்று பல் துளக்கி முகம் கழுவி இளம் ரோஸ் நிறத்தில் வெள்ளையும் கருப்புமாக பூக்களிட்ட அழகிய காட்டன் சேலை அணிந்து அவளின் நீண்ட முடியை தளர பின்னலிட்டாள். ஒற்றை வெள்ளை ரோஜாவை காதோறும் செருகி கொண்டாள். இன்டர்வியூ நடைபெறும் இடத்திற்கு வர இடைப்பட்ட அரை மணி நேரத்தில் 100 பேருக்கு மேல் வந்துவிட்டார்கள். மைதானத்தில் போடப்பட்டிருந்த துணி பந்தலின் கீழே போடப்பட்ட பந்தலின் கீழ் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தாள். பசித்தது. இன்டர்வியூவும் முடிந்தது, சாப்பிட்டு கொள்ளலாம் என்று பையில் இருந்த உணவு பொட்டலத்தை திறக்கவே இல்லை. 5 அறைகளில் நேர்முக தேர்வு நடந்தது. நேர்முக தேர்வு முடிந்து வருபவர்களிடம் என்ன கேள்வி கேட்டார்கள் என்று மற்றவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருக்க கார்த்திகாவோ அப்படி ஒரு ஆர்வமே இன்றி அமர்ந்திருந்தாள். கார்த்திகா பாட சம்பந்தமானது, நாட்டு நடப்பு, அரசியல், பொது அறிவு என்று அவள் கரைத்து குடித்திருக்கிறாள். அதையெல்லாம் விட அற்புதமான அழகி, நல்ல நிறம், நல்ல உயரம், கலையான முகம், அளவான உடல்வாகு என்று பெண்மையின் இலக்கணத்துடன் பேரழகு பெட்டகமாக இருக்கும் அவளை பார்க்கும் பழகும் எல்லாருக்குமே மிக மிக பிடித்து போகும். அவ்வளவு நபர்கள் அந்த அரசு உதவி பெறும் பள்ளியின் நேர்காணலுக்கு வந்திருப்பதில் கார்த்திகாவுக்கு ஆச்சரியமில்லை. ஏனென்றால் இது அரசாங்க வேலை போல நிரந்தரமானது. பள்ளி மட்டும் தனியாருக்கு சொந்தமானது. ஆனால் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் மெயின்டெனன்ஸ் செலவிற்கும் அரசு தானே நிதியினை கொடுக்கும். வேறு இடத்தில் இருக்கும் இதுபோலான பள்ளியில் வேலை கிடைக்க வேண்டுமானால் அந்த பள்ளியின் தாளாளரிடம் பல லட்சங்களை லஞ்சமாக கொடுத்தால் தானே வேலை கிடைக்கும். இங்கு அப்படி இல்லை. நேர்முக தேர்வு மூலம் தகுதியுடையவர்களுக்கு ஒரு பைசா செலவில்லாமலே கிடைத்துவிடும். இப்பள்ளி ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு ஐயா வேதாச்சலத்தின் தந்தைக்கு சொந்தமானதாக இருந்தது. அதன் பிறகு இப்பள்ளி அரசுடைமையாக்கப்பட்டது. எல்லா சுற்றுகளும் முடிந்து கடைசி சுற்றுக்கு கார்த்திகாவும் இளங்கோ என்ற நபரும் இருந்தனர். இளங்கோவிற்கு வயது 35க்கு மேலே இருக்கும். காதோரம் நரைத்திருந்தது. முன்னேற்றி ஏறி இருந்தது. மிக மெலிதாக இருந்தான். அவனை பார்க்கவே கார்த்திகாவுக்கு பாவமாக இருந்தது. ஏங்க நீங்கள் என்று தயங்கி கேட்டான். நான் கார்த்திகா, கோயம்புத்தூர். நான் இளங்கோ, விழுப்புரம். ஏங்க, கடைசியாக இப்போது நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். ஆமாம், இந்த வேலை உங்களுக்கு கிடைத்தால் அதை எனக்கு விட்டு கொடுக்க முடியுமா என்று கேட்டவனின் கண்களில் கண்ணீரின் பிசுபிசுப்பு. கார்த்திகா அதிர்ந்தால் அவன் கேள்வியால். ஹலோ, என்ன சொல்கிறீங்க இளங்கோ சார்? இந்த வேலை எனக்கு ரொம்ப அவசியம். மற்றவங்க தயவில் இப்போதான் படித்து முடித்தேன். இனியும் அவங்களுக்கெல்லாம் பாரமாக இருக்க விரும்பலை. எனக்கு அம்மா மட்டும்தான்.
அவங்கள வைத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்குது. அடுத்ததான் எனக்கு இந்த ஊரையும் பிடிச்சிருக்குது. இந்த ஊரில் பணிபுரிய கொள்ளை ஆசை. இது நேரம் வரை உணவு உண்ணலை, நீர் அருந்தலை. இந்த வேலை எனக்கே கிடைக்க வேண்டும்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கிறேன். கார்த்திகா தன் பக்க விளக்கத்தை கூறி முடித்தது அந்த இளங்கோ தொடர்ந்தா. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கும் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். முதிர்கன்னியா 30 வயதாகியும் திருமணமாகாத தங்கை, வேலை இல்லாத ஊனமான தம்பி, இதில் அம்மாவை பெற்ற என் பாட்டின்னு எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம். நானும் எழுதாத தேர்வே இல்லை. ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறேன். அங்கே அதிக உழைப்பு, ஆனால் குறைஞ்ச சம்பளம். குடும்பம் நடத்த போதில். பள்ளியில் அதிக வேலையின் காரணமாக இரவு வந்து படிக்கவும் முடியல. அதனால் எந்த தேர்விலும் தேர்ச்சி பெறவும் முடியவில்லை. பாருங்கள், எனக்கு வயசும் 35 ஆயிடுச்சு. முன் வழக்கையும் விழுந்தாச்சு. தங்கை திருமணம் முடிக்கணும், ஆனால் அம்மா என் திருமணத்தை முடிக்கணும்னு பெண் கேட்டு போனால் என் சொந்தத்தில் கூட என் மூஞ்சி முகரைக்கு பெண் கொடுக்க மறுக்கிறாங்க. இந்த வேலையை நம்பி வந்தேன். என் நம்பிக்கையை வீணாகாமல் கடைசி சுற்று வரை வந்துவிட்டேன். இப்போது ஒரே ஒரு போட்டியாளர் நீங்கள் தான். நீங்கள் மனசு வச்சு விட்டு கொடுத்தா எனக்கு இந்த வேலை கிடைக்கும். அதை கொண்டு என் தங்கைக்கு மனம் முடிப்பேன். ஊனமான தம்பிக்கு ஏதாவது தொழில் வைத்து கொடுப்பேன். என் வேலைக்காகவாவது எனக்கு யாரேனும் பெண் கொடுக்க முன் வருவார்கள். அப்புறம் கடைசி வரை என் தாய் பாட்டி இருவரையும் நல்ல முறையில் வச்சு காப்பாற்ற இந்த வேலை உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு வயசு இருக்குது, இதோட பெரிய வேலைக்கு வரலாம். தேர்வு எழுதினீங்கன்னா நீங்கள் கலெக்டராக கூட ஆகலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் என்று இளங்கோ கையெடுத்து கும்பிட்டான். கார்த்திகாவுக்கு தர்ம சங்கடமாக போனது. அம்மாவின் முகம் கண் முன்னே வந்து போனது. என் கூட பிறந்த தங்கையாக உங்களை நினச்சி கேட்குறேன். கார்த்திகா ப்ளீஸ், இந்த வேலையை எனக்காக விட்டு கொடுங்களேன். அவள் முன்பு மண்டியிட்டு கேட்டான். கார்த்திகா இதயம் தடக்கென்று ஆடிப்போனது. கார்த்திகா, இந்த அண்ணனுக்காக விட்டு கொடுமா? சட்டென்று உருகி போனாள். அண்ணன் தங்கையோடு பிறக்காதவள், உறவுகள் சூழ வாழாதவள் என்பதால் அவளின் இதயம் ஆட்டம் கண்டுவிட்டது. அவனுக்காக விட்டு கொடுக்க முன் வந்தாள். ஓகே அண்ணா, பெஸ்ட் ஆஃப் லக் என்று கூறினாள். போகிற போக்கில் எனக்கு இந்த வேலை பிடிக்காமல் போய்விட்டேன் என்று கூறுங்கள் என்றாள் பெருந்தன்மையுடன். கார்த்திகா சென்ற கொஞ்ச நேரத்திலேயே தலைமை ஆசிரியரின் அழைப்பின் பேரில் பள்ளியின் தாளாளர் வேதாச்சல ஐயாவும் அவரின் மகன் தேவராஜும் வந்து சேர்ந்தார்கள். இருவரையும் அழைக்க இளங்கோ வந்து நிற்கவும், அந்த பெண் எங்கேப்பா என்று தலைமை ஆசிரியர் கேட்கவும், கார்த்திகாவிடம் இந்த வேலையை தனக்கு விட்டு கொடுக்கும்படி கேட்டதை மறைக்காமல் கூறிவிட்டான். பொய் கூற மனமில்லை. மூவரும் கார்த்திகாவின் செயலை எண்ணி ஆச்சரியப்பட்டனர். கார்த்திகா பஸ் நிறுத்தம் வந்தால் பசித்தது. அங்கிருந்த டீ கடை பெஞ்சில் அமர்ந்து டீ ஒன்றை வாங்கி குடித்தாள். அண்ணே, கள்ளக்குறிச்சிக்கு எப்போ அண்ணே பஸ் வரும் என்று கேட்டாள். நம்ம ஊருக்கு 6 மணிக்கு மேலே தாம்மா பஸ் வருதே. கடைசி பஸ்ஸும் இப்போ தானே வந்து போனது. நீ பஸ் பிடிக்கணும்னா 4 முனை சந்திப்பு போகணும். அது கூட 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான். வெள்ளிமலையிலிருந்து இறங்கி வரும். அதில் போனால்தான் இருட்டில் தனியாக போக வேண்டாம். கொள்ளைன்னு நடக்கிற இடம் வேற. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்து கசக்கி முகர்ந்து கோமுகி டேமில் வீசிட்டு போகிறதுக்குன்னே ஒரு களவாணி கும்பல் இருக்குதுங்க. அவங்க கையில் நீ மாட்டிக்காதம்மா, இரவு இங்கேயே தங்கிட்டு போமா என்று டீ கடைக்காரர் அக்கறையாக கூறினார். ஈரவா, இங்கேயா? எனக்கு யாரை தெரியும்? பள்ளிக்கூட இன்டர்வியூவுக்கு வந்த பொண்ணு தானே நீ? வேதாச்சலம் ஐயா வீடா? கடல் ஆட்டம் இருக்கும், அங்கே உதவி கேட்டால் கிடைக்குமே. அதெல்லாம் சரிப்படாதுங்க. கள்ளக்குறிச்சி வரை 2 வீலரில் கூட்டி போய் விடுற மாதிரி நல்ல மனசுள்ள இளைஞன் இருந்தால் எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அது அப்படிப்பட்ட இளைஞனை நம்ம துரைசாமி தான், அவனை தான் கேட்கணும் என்று கூறி முடிக்கும் முன்பே துரைசாமி அங்கு வந்து சேர்ந்தான். துரைசாமி நன்கு படித்தவன் போல டீசெண்டாக இருந்தான். டீ கடைக்காரர் அவனிடம் விஷயத்தை கூற துரைசாமி உதவ முன் வந்தான். தம்பி விவசாயம் பற்றி படிச்சிருக்கிறாரு, வேலைக்கும் போகலை, 5 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் இயற்கை விவசாயம் செய்துக்கிட்டே தன்னால் முடிஞ்ச சமூக சேவையை இந்த ஊருக்கு செஞ்சிட்ருக்கிறாருமா. நீங்கள் பயப்படவே வேண்டாம், நம்பி பின்னாடி உட்காந்துட்டு போங்க. துரைசாமி பஸ் வந்ததும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அப்புறமா வாப்பா என்று டீ கடைக்காரர் கூறவும் தலையாட்டினான். கார்த்திகா 2 வீலரின் பில்லியனில் ஏறி அமர்ந்தாள். துரைசாமியை வண்டி கிளப்ப எத்தனித்த வினாடி சர் என்று அந்த விலை உயர்ந்த கார் வந்து அவர்கள் அருகில் நின்றது. ஒரு நொடி கார்த்திகா பயந்தே போனாள். காரின் கண்ணாடி இறங்கியது. ஏய் பெண்ணே, இறங்கு என்று தேவராஜ் அதட்டவும் கார்த்திகா இறங்கினாள். நீ கிளம்பு துரைசாமி என்று அவனை பார்த்து கூறவும் ஐயா என்று மரியாதையுடன் கூறினான். அவர்கள் முன்பு கை கட்டி நின்றான். நீ கிளம்பு கிளம்பு என்று அதட்டவும் சாரிங்க என்று கூறி அவன் கிளம்பவும் ஹலோ ஹலோ துரைசாமி நில்லுங்க என்று கத்தினாள். அவன் காதிலேயே வாங்கி கொள்ளாமல் போய்விட்டான். ஏய் பொண்ணே, வா, எங்கே கிளம்பிட்ட என்று டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த தேவராஜ் கேட்கவும் ஹலோ, நீங்கள் யாருங்க? சிவனேன்னு ஊருக்கு கிளம்பினியவள நில்லுன்னு சொல்கிறீங்க, என்ன தைரியம் உங்களுக்கு கேட்டாள்.
உனக்கு எங்களை தெரிய வாய்ப்பில்லை என்று கூறி அருகில் அமர்ந்திருந்த வேதாச்சலத்தை காட்டினார். உங்களை எனக்கு தெரிய வேண்டும்னு அவசியமே இல்லை என்று கார்த்திகாவும் தெனாவட்டாவாக கூற, அம்மா அம்மா என்று டீ கடைக்காரர் அவளை அடக்கியதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் பேசவும், நீ கிளம்புப்பா என்று பெரியவர் கூற அவனோ அடுத்த மறுபேச்சு பேசாமல் கிளம்பினான். நீங்கள் யாருங்க, உங்களுக்கு என்ன வேண்டும், ஏன் இப்படி ஒரு பெண்ணை வழிமறித்து அநாகரிகமாக கலாட்டா பண்ணுறீங்க என்று கொஞ்சம் கோபமுடன் கேட்டாள் கார்த்திகா. நீ தான் வேண்டும் என்று தேவராஜ் தனது பெரிய மீசையை முறுக்கி விட்டபடியே சிரிக்கவும், ஹலோ ஹலோ என்ன பேசுகிறீங்க, இந்த ஊரில் பெரிய மனுஷன் போல் இருக்கீங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற தெரியுமா, கார்த்திகா சீரலுடன் கூறினாள். கூட்டம் கூடி பதற்றத்துடன் நின்றது. என்ன நடக்கும் தேவராஜ் கேட்கவும், வம்பு பண்ணுறீங்களா கார்த்திகா சொல்லவும், ஏய் நீயா நாங்களா, ஆமாம் நான் தான் வம்பு பண்ணுறேன், சரி இது போகட்டும் விட்டுடலாம், நீங்கள் யார், எதுக்காக நிற்க சொன்னீங்க சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று கார்த்திகா கையெடுத்து கும்பிட்டாள். அந்த பெரியவர் வேதாச்சலம் முள்ளிருந்தபடியே கும்பிட்ட கார்த்திகாவின் கையருக ஒரு பேப்பரை நீட்டினார். கார்த்திகா புரியாமல் வாங்கி பார்த்தாள். பேப்பரில் உள்ள செய்தியை படித்தவளின் முகம் தாமரையாக மலர்ந்தது. வேதாச்சலம் பள்ளியின் ஆங்கில ஆசிரியராக அவளை நிர்ணயித்திருப்பதாக சொல்லும் கடிதம் அது. நிஜமா என்றவளின் முகம் மேலும் மலர்ந்தது. பின் சட்டென்று முகத்தின் மலர்ச்சி குறைந்தது. அடுத்தோடு நொடி முகம் வாடியது. ஏன் என்னாச்சு, 1000 பல லட்சம் வாட்ஸ் வெளிச்சம் எரிந்த முகத்தில் 0 வாட்ஸின் இருள் என்று வேதாச்சலம் கேட்டார். அப்போ இளங்கோ அண்ணாவுக்கு, அவரை விட நீ தானே இந்த வேலைக்கு தகுதியானவள், கடைசி சுற்று வரை அவருமே என்னோட வெற்றி பெற்று வந்தவர் தானே, அவருடைய குடும்ப சூழ்நிலைக்காக இந்த வேலையை அவருக்கு கொடுங்க கெஞ்சினாள் கார்த்திகா. இல்லைம்மா இந்த வேலை உனக்கு தான், இளங்கோ மூலம் உன் நல்ல மனதை கேட்டறிந்தோம், உன் மேலே பெரும் நல்ல மதிப்பு வந்தது. இல்லை ஐயா இதுக்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டேன்னா, கஷ்டப்படுறவருக்கு விட்டு கொடுத்தேன், அதை தூக்கி வந்து என் கையிலேயே கொடுக்குறீங்களே, நான் மனவேதனையோடு வேலை செய்ய வேண்டி இருக்குமே ஐயா ப்ளீஸ். இளங்கோவுக்கு வேலை கொடுத்தா இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். நம்ம பண்ணையில் சூப்பர்வைசர் வேலை கொடுத்துருக்கிறேன். இளங்கோ ரொம்ப நல்லவராக பொறுப்பானவராக இருக்கிறாரு. அவர் குடும்பம் நம்ம பண்ணையிலேயே தங்கி கொள்ளலாம். அவர் குடும்பம் உண்ணுவதற்கு தேவையான விளைபொருட்கள் இலவசம். உள்ளே தான் இளங்கோ இருக்கிறாரு, வா வந்து காரில் ஏறி என்று பெரியவர் கூறவும், ஐயா நான் வீட்டுக்கு போகணும், அதுக்கு நீ கள்ளக்குறிச்சிக்கு போகணும் இல்லை, நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கா போகிறீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமாம் என்றதும் ஏறி அமர்ந்தாள். கார் ஓடியது. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, நான் அம்மா, அப்பா இல்லை, சிறு வயது இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாரு. அடப்பாவமே நீ தகப்பன் இல்லாத பொண்ணா, தகப்பன் இல்லாமல் வாழறது கொடுமையாச்சே. நீ ஆசிரியருக்கான குடியிருப்பில் தங்க வேண்டாம், நம்ம பங்களாவுக்கு பின்னாடி அவுட் ஹவுஸ் இருக்குது, நீயும் உன் தாயும் அங்கேயே தங்கிக்கோங்க என்று தேவராஜ் கூறவும், நான் மட்டும் என்ன ஐயா ஸ்பெஷலு, உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது கார்த்திகா என்று தேவராஜ் கூறவும் கார்த்திகா அதிர்ந்து போனாள். ஏய் பெண்ணே, என்னை பழைய பட்டிக்காட்டு பண்ணையார கற்பனை பண்ணிக்காத, 50 வயசாகுது, அழகான கண்ணு கிணிமையான பொண்டாட்டி இருக்கிறா, 27 வயசில் ஒரு அழகான மகனும் இருக்கான், 23 வயசில் ஒரு மகள் இருக்கிறா, கல்யாணமாகி சென்னையில் இருக்கிறா. நான் குடும்பஸ்தன், உன் முகத்தை புதுசாக பார்க்கறது போலவே இல்லை, ஜென்மமாக பார்த்து பழகின முகம் போல தான் இருக்குது, அதனால தான் அப்படி சொன்னேன் சரியா என்றார் வேதாச்சலத்தின் மகன் தேவராஜ். கார்த்திகா அவர் முகத்தை வெளியெடுக்காது பார்த்தாள். கார்த்திகா மறுநாள் தாயோடு கொஞ்சமாக சாமான்களோடு ஒரு வாடகை காரில் வந்து சேர்ந்தாள். வாட்ச்மேன் முத்துசாமி அவளுக்கு பெரிதும் உதவினார். இரவு உணவையும் வாங்கி வந்து தந்தார். கார்த்திகாவின் தாயார் சேலை தலைப்பில் முக்காடிட்டு உள்ளே சென்று அறைக்குள் அடைந்து கொண்டதை கண்டவர் கிளம்பும்போது தயங்கி கேட்டார். இல்லைங்க முத்துசாமி, அப்பா இறப்புக்கு பின்னாடி அம்மா யாரையுமே பார்க்கறதில்ல, முகம் மறைத்து முக்காடிட்டு இப்படியே வாழ்ந்துட்டாங்க. உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி முத்துசாமி அண்ணே. என்ன தாயி நீ என்னை அண்ணான்னு அழைச்சிட்டு இப்போது நன்றியெல்லாம் சொல்லி அந்நியமாக்குறியே, உன்னை வேற்றாலாக நினைக்கவே தோணலை தாயி, என் சொந்தம் போல தோணியதால தானே விழுந்து உனக்காக இந்த உதவியெல்லாம் செய்கிறேன் என்று கூறிவிட்டு முத்துசாமி சென்று விட்டார். தாயும் மகளும் உணவு உண்டனர். பொருட்களை பிரித்து அடுக்கினர். வீடு பெரிதாக விஸ்தாரமாக இருந்தது. பாயை விரித்து இருவருமே படுத்து கொண்டனர். தாயின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஏம்மா அலறியா என்ன? இல்லை கார்த்திகா என்றாலுமே அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் தழுதழுத்தாள். உனக்கு சந்தோஷமாம்மா? ஆமாம் என்று தாய் குலுங்கி அளவும் கார்த்திகாவுக்கு தாங்க முடியவில்லை. தாயோடு சேர்ந்து கண்ணீர் வடித்தாள். மறுநாள் 8:30 மணி வாக்கில் பள்ளிக்கு சென்றாள். 10ஆம் வகுப்பு சிறப்பு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. மற்ற வகுப்பு மாணவ மாணவிகள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தார்கள். தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்றால் சந்திரன் அவளை உட்காரச் சொன்னார். உங்கள் சேவை இந்த பள்ளிக்கு தேவை கார்த்திகா டீச்சர். அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் சார். மாணவர்களின் முன்னேற்றத்தில்
ஈடுபாட்டோடு உழைப்பேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதி தருகிறேன் சார் என்று கார்த்திகா புன்னகை புரியவும், ரொம்ப நன்றி டீச்சர் என்றான் சந்திரன். பள்ளியின் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்குதே சார் என்று கரும்பலகையில் எழுதியிருந்ததை பார்த்து கேட்கவும், ஆமாம் டீச்சர், 80% மேலே எடுக்க முடியல. டீச்சர் மேலே தப்பா? மாணவர்கள் மேலே தான் தப்பு இருக்குது. ஆசிரியர்கள் இங்கே புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆன புதிதில் பள்ளியின் தேர்ச்சி சதவிகிதத்தை அதிகரிக்க ரொம்பவே பாடுபடுறாங்க தான். ஆனால் மாணவர்கள் ஆசிரியர்களின் முயற்சிக்கு கை கொடுக்கறதே இல்லை. ஆசிரியர்கள் சலித்து போய் தங்களின் முயற்சியை கைவிட்டு விடுவார்கள். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க என்று சந்திரன் சலித்து கொள்ளவும், மாணவர்களை நம்ம வழிக்கு கொண்டு வருவதால் தானே ஒரு நல்ல ஆசிரியருக்கு அது அழகு. சொல்வது எளிதுதான் டீச்சர், ஆனால் செய்கிறது தானே கஷ்டம். பசங்க நம்ம விருப்பத்துக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. ஏன் சார் ஒத்துழைக்க மாட்டாங்க? நாம் சொல்லும் விதத்தில் சொல்லணும். இது நாள் வரைக்கும் நாங்கள் சொல்லலையா? ஒவ்வொருத்தனும் கூலி வேலை செய்யும் தொழிலாளி, சிறு குறு விவசாயிகளோட பிள்ளைங்க. பாதி நாள் பள்ளிக்கு வருவாங்க, மீதி நாள் வரவே மாட்டாங்க. கிழங்கு பிடுங்கவும், பருத்தி எடுக்கவும், கரும்பு வெட்டவும், நெல் அறுவடை செய்யவும், மணில ஆய்ந்தெடுக்கவும், தேன் எடுக்கவும், தென வரகு சாமாருக்குன்னு போயிடுவானுங்க என்று நீளமாக தலைமை ஆசிரியர் பேசினார். அவங்க பெற்றோர்களை பார்த்து பேசுகிறீங்களா? பேசாமல் இருப்போமா? பேசியும் புண்ணியம் இல்லை. பயிர் அறுவடை நாட்களில் குடும்பமாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே இருக்கிற ஓரளவு வசதியானவர்கள் பிள்ளைகளை அருகில் இருக்கும் ஏர்வாய்ப்பட்டினம் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. இப்பள்ளிக்கு வரும் அனைவருமே ஏழை வீட்டு மாணவர்கள் தான். அவர்கள் பாதி நாள் படிப்பு, பாதி நாள் வயிற்று பிழைப்புன்னு போயிடுவாங்க. என்ன செய்ய? நீங்கள் வேண்டுமானால் முயற்சித்து பாருங்களேன் கார்த்திகா டீச்சர். கண்டிப்பாக என்னால் முடியும் சார். படிப்பு முடிந்து உடனே இந்த சிறு வயதில் வேலைக்கு வந்திருக்கிறீங்க. புதிதில் இப்படி ஆர்வமாக இருக்கிறது இயல்பு தான் என்று கூறிய அடுத்த நொடி, அப்போது போக போக ஆர்வமாக இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா சார்? நீங்கள் இப்படி பேசுவது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. வரவேற்பாய் பேசுவீர்கள் என்று நினைத்து ஏமாந்து போனேனே. தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினாள். சாரி கார்த்திகா, உங்கள் முயற்சி அத்தனைக்குமே நான் உறுதுணையாக இருப்பேன். பின் அவள் டைம் டேபிளின் சீட்டை அவளிடம் நீட்டினார். இறைவணக்க கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அழகாக மாணவர்களிடம் பேசினாள். ஆண் ஆசிரியர்கள் அத்தனை பேருமே கார்த்திகாவிடம் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்க, பெண் ஆசிரியர்களோ அவள் அழகு கண்டு பொறாமையுடன் ஒதுங்கி நின்றார்கள். 3ஆம் பாட வேளையின் போது 10ஆம் வகுப்புக்குள் நுழைந்த மாணவர்களிடம் அறிமுகம் முடிந்த பின், டீச்சர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. டீச்சர் உங்கள் அழகுக்கு என்ன காரணம்? டீச்சர் உங்கள் முடி இவ்வளவு நீளமாக இருக்கிறதே, உண்மையான முடிதானா? கோயம்புத்தூரில் வாழ்ந்த உங்களால் இந்த கிராமத்தில் வாழ முடியுமா? டீச்சர் என்ன சோப்பு போட்டு குளிக்கிறீங்க? நீங்கள் வகுப்பறைக்குள்ளே நுழைந்ததுமே கமகமன்னு வாசனை அடிக்குதே. ஆள் ஆளுக்கு கேட்கவும் மேஜையில் லேசாக சாய்ந்த புன்னகையுடன் நின்றாள். எங்களுக்கு ஆங்கிலம்னாலே கடினம். நீங்கள் ஆங்கிலத்தை நல்லா நடத்துவீங்களா? ஒரு மாணவன் ஒரு படி மேலே போய், டீச்சர் உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. எங்கள் வீட்டு தோட்டத்தில் போத்த ரோஜா இது, இந்தாங்க என்று நீட்டவும் கார்த்திகாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. மாணவர்கள் அனைவருமே சீரியஸாகி டீச்சர் அவனை திட்டப்போகும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்க, அடுத்த நொறி கார்த்திகாவின் முகம் தாமரையாக மலர்ந்தது. அப்படியா? கொடு கொடு, சந்தோஷம் கண்ணா. எனக்கும் உங்கள் அத்தனை பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அனைவருமே அமைதியாக இருப்பீர்களா? நான் பாடம் நடத்துவேனா எனவும் அத்தனை பேருமே ஆனந்தமாக தலையாட்டினர். ஆங்கில வகுப்பு என்றால் சுவாரஸ்யமின்றி கடினமான பாடம் என்று மனதில் பதித்து கொண்டு இருந்த அந்த கிராமத்து மாணவர்கள் எரிச்சலில் சரியாக வகுப்பில் கவனமின்றி இருப்பர். ஆனால் கார்த்திகா பாடத்தை நடத்த அத்தனை பேருமே சுவாரஸ்யமாக கவனிக்க ஆரம்பித்தனர். இதுவரை எட்டிக்காயாக கசந்த ஆங்கிலம் கார்த்திகா நடத்திய முறையில் இனிப்பான தேனாக அவர்களின் காது வழியே புகுந்து நெஞ்சில் பாய்ந்தது. பின்னர் 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பிற்கு சென்று பாடம் நடத்த அவள் பாடம் நடத்திய முறை கண்டு அவளை அனைவருக்குமே பிடித்து போனது. கார்த்திகா ஆனந்தமானாள். மாலை பள்ளி முடிந்த பின்னர் தலைமை ஆசிரியர் அறைக்கு வந்தாள் கார்த்திகா. கார்த்திகா டீச்சர், நீங்கள் ஐயா வீடு வரைக்கும் சென்று வேலையில் சேர்ந்து விட்ட செய்தியை சொல்லிட்டு வந்துருங்க. கார்த்திகா பெண் வந்தாச்சான்னு ஐயா மதியம் அக்கறையாக ஃபோன் செஞ்சு கேட்டார். போயிட்டு வரீங்களா? போயிட்டு வர்றேன் சார். மெர்சி டீச்சர் கார்த்திகாவை ஐயாவோட பங்களா கேட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? செய்கிறேன் சார் என்று மெர்சி சம்மதமாக தலையாட்டினாள். மிக பிரம்மாண்டமான கேட் அருகே கார்த்திகாவை விட்டுவிட்டு மெர்சி திரும்பி விட்டாள். வாட்ச்மேனிடம் கூற கேட்டை திறந்து விட்டார். நீண்ட ஓடு பாதையில் நடந்து சென்றாள். இருபுறமும் விதவிதமான மலர் செடிகளாக பறந்து விரிந்திருந்தது அந்த அழகிய தோட்டம். தோட்டத்திற்குள் அழகிய ஓர் குளம் இருந்தது. அதில் தாமரையும் அல்லி மலர்களும் மலர்ந்திருந்தன. அந்த குளத்தில் வாத்துக்கள் மேய்ந்து கொண்டிருந்தன.
மிக பிரம்மாண்டமாக தேக்கு மர கதவுகள் திறந்திருக்க கார்த்திகா தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தாள். கார்த்திகாவை வேதாச்சலம் கண்டுவிட்டார். ஏ பொண்ணே, ஏன் தயங்கி நிற்கிற, வா வா என்று குரல் கொடுக்கவும் வீட்டு உறுப்பினர்கள் அங்கே அமர்ந்திருக்க அவர்கள் முன்பு சென்று அனைவருக்கும் கையெடுத்து வணங்கினாள். இது தேவராஜ், உனக்கு தான் தெரியுமே, இது என் மருமகள் பிரபாவதி, இது என் மனைவி லட்சுமி என்று அறிமுகப்படுத்தினார். உட்காருமா என்று லட்சுமி கூறவும் மூன்றாவதாக இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். இன்று காலை வேலையில் சேர்ந்து விட்டேன் ஐயா. சந்திரன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் அம்மா வந்திருக்காங்களா என்று கேட்டார் வேதாச்சலம். ஆமாங்க ஐயா. வீடு பிடிச்சிருக்குதா? வசதியாக இருக்கா பெண்ணே என்று தேவராஜ் கேட்டார். பிடிச்சிருக்குது ஐயா. உன் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே என்று பெரிய ஐயாவின் மனைவி லட்சுமி கேட்க கார்த்திகா விதிர்த்து போனாள். இல்லை அம்மா வெளியில் எங்கேயும் வரமாட்டாங்க என்று தழுதழுத்தாள். ஏன், அப்பா இறப்புக்கு பிறகு அம்மா வெளியுலகையே பார்க்கறதில்ல. அப்பா இல்லையா? எப்போ இறந்தாங்க என்று லட்சுமி கேட்கவும், நான் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே. பெரியம்மா, ஐயோ பாவமே, அம்மா கொஞ்சம் முடியாதவங்களா? அனாதை இல்லத்தில் புகலிடம் கிடைத்தது. அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்து படித்தேன். இப்போது வேலை கிடைக்கவும் இங்கே வந்துட்டோம். அப்பா இல்லாமல் வளர்ந்தது கொடுமை இல்லையா? மிக மிக கொடுமை பெரியம்மா என்ற கார்த்திகாவின் கண்களில் தான் கண்ணீர் மினுமினுத்தது. மகாலட்சுமி போல இருக்கே கார்த்திகா, இப்படி ஒரு அழகான மகளோடு வாழ உங்கள் அப்பாவுக்கு கொடுத்து வைக்கலையே என்று பிரபாவதி கூறினாள். நடந்ததை பேசி எதுக்கடி அந்த பொண்ணை ஆள வைக்கிறீங்க? கார்த்திகா, உனக்கு தேவையான உதவியை எங்களிடம் கேட்கலாம், நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்று தேவராஜு கூறினார். பின், கார்த்திகா, நீ வேற கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிற, இங்கே இருக்கும் மிடலை பசங்க எவனாவது வாலாட்டினா சொல்லுமா, அவனுங்க வாழை ஒட்ட நறுக்கி விடுறோம். உன் அழகுக்கும் அறிவுக்கும் லட்சணத்துக்கும் எங்கள் வீட்டு பொண்ணாக வைத்து காப்பது போல காக்கணும், சரியா? கார்த்திகா அவர் சொல்லுக்கு தர்ம சங்கடத்துடன் தலையாட்டினாள். காப்பியா டீயா பிரபாவதி கேட்கவும், எதுவும் வேண்டாம் சின்னம்மா என்று மறுத்தாள். முதலாக நம்ம பங்களாவுக்கு வந்திருக்கிற உன்னை உபசரிக்காமல் எப்படி அனுப்ப முடியும்? ஏ முனியம்மா, காப்பியும் சிற்றுண்டியும் கொண்டு வா என்று லட்சுமி வேலைக்காரிக்கு கட்டளையிடவும் கொஞ்ச நேரத்தில் அவள் முன்பு காலிஃப்ளவர் பக்கோடாவும் காப்பியும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி வரை போகணும் கார்த்திகா, கிளம்புறோம், நீ பொறுமையாக பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்புமா என்று வேதாச்சலம் கூறினார். வேதாச்சலமும் தேவராஜும் கிளம்பி விட்டார்கள். சிற்றுண்டியை முடித்தாள் கார்த்திகா. வீட்டில் இன்னும் யாரெல்லாம் இருக்கிறீங்க பெரியம்மா? இப்போ நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம். என் பேத்தியை சென்னையில் திருமணம் செய்து கொடுத்துருக்குறோம். ரொம்ப வசதியான இடம். அப்புறம் என் ஆசை பேரன் அமெரிக்காவில் இருக்கிறான். அங்கே என்ன பண்ணுறாரு? 6ஆம் வகுப்புலேருந்து அமெரிக்காவில் தான் படித்தான். இப்போ அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான். இங்கே இவ்வளவு சொத்து இருக்குது. 10,000 20,000 பேருக்கு மேலே நம்ம நூல் மில்லில், நவீன அரிசி ஆலையில், பட்டு ஜவுளியில், விவசாய பண்ணையிலன்னு வேலை செய்கிறாங்க. இவன் என்னடானா அங்கே ஒரு வெள்ளைக்காரன்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறான். இவ்வளவுக்கும் காரணம் அவனோட தாத்தனும் அப்பனும் தான். பயலை அமெரிக்காவில் படிக்க வைக்க ஆசைப்பட்டானுங்க. இப்போ அவனுக்கு இங்கே வந்து இருக்க பிடிக்கல. லீவுன்னு வந்தாலும் 1 மாதத்துக்கு மேலே தங்க மாட்டான். இப்போ எல்லாம் 10 நாள் 5 நாளே கிளம்பிடுறான். பேரனோட சேர்ந்து கடைசி காலத்தில் பிரியமாக வாழை கொடுத்து வைக்கல. கார்த்திகா, எங்களை அமெரிக்காவுக்கு கூப்பிட்றான். வழியாக பரம்பரையாக இங்கே வேரூண்டிட்டு பாரம்பரியம் மிக்க குடும்பம் எங்களுது. நம்பி ஏகப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. பண்ணை தொழில், தோட்டம் தொழில்னு இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு வர சொல்கிறானே. கண்களில் துளித்த கண்ணீரை லட்சுமி சேலை தலைப்பால் துடைத்து கொண்டார். கவலைப்படாதீங்க பெரியம்மா என்று ஆறுதல் மொழி கூறவும், கவலைப்படாமல் எப்படிமா இருக்க முடியும்? அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்கிறானே. 4 பேரும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து கூப்பிட்டுட்டோம். அவன் மசியலம்மா. எங்கே ஒரு வெள்ளைக்காரியை கட்டிட்டு வந்துடுவானுன்னு கூட பயமாக இருக்குது என்று லட்சுமி கூறவும், அப்படியெல்லாம் நடக்காது பெரியம்மா. அமெரிக்கா நாகரிகத்தில் ஊறி போய் இருக்கிறவன் அப்படி செய்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. எதிர்மறை எண்ணம் வேண்டாங்க. நீ எளிதாக சொல்கிறம்மா. என் மகனை நினச்சி பயந்து கொண்டே இருக்கிறோமா என்று பிரபாவதி கூறினாள். அவருக்கு தான் திருமண வயசு வந்துடுச்சுல்ல. இந்தியா வரும்போது ஒரு நல்ல தமிழ் பொண்ணாக பார்த்து கட்டி வச்சிட வேண்டியது தானே. கூட அனுப்புங்க. இப்படி பயப்பட வேண்டியதே இல்லைல்ல. முயற்சி செய்யாமல் இல்லை கார்த்திகா. அவன் திருமண பேச்சையே கூடாதுன்னு மறுக்கிறான் என்று லட்சுமி கூறினார். திருமணம் எப்போது செய்துக்க போகிறாரா? அந்த ஆசை வரும்போது செஞ்சுக்கிறானா? அவனுக்கு பிடிச்சது போல பெண்ணை காணும்போது வருமா? திருமணம் என் விருப்பம். என் வாழ்க்கையை பங்கு போட வருபவள் எனக்கு பிடிச்சவளாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச பெண்ணை எல்லாமே செஞ்சுக்க முடியாதுங்கிறான். வடகாந்தல் இளையா பிள்ளை, கச்சிராப்பாளையம் ரங்கசாமி, கள்ளக்குறிச்சி தங்கவேலு வீட்டில் இருந்து எல்லாமே பொண்ணு கொடுக்க நான் நீன்னு போட்டி போட்டுட்டு வர்றாங்க தான். எல்லாருமே நம்ம போல் பெரிய பெரிய ஜமீன் பரம்பரை குடும்பங்கள் தான். இவன் எந்த பொண்ணையுமே கட்டிக்கொள்ள விருப்பம் இல்லைன்னு சொல்கிறானே. இப்போது போடி நாயக்கனூர்லேருந்து
அவங்களும் ஜமீன் பரம்பரை தான். பெண் அமெரிக்காவில் படிக்கிறதாகவும் அவள் எங்கேயோ வைத்து இவனை பார்த்துருக்கிறா. பிடிச்சு போய் பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறா. அவளுடைய பெற்றோர் இவன் யார் என்ன என்று தெரிந்து கொண்டு பெண்ணை கட்டிக்கொள்ள சொல்லி நேரில் வந்துட்டாங்க. பின் ஃபோனில் ஒரே நச்சரிப்பு தான். பெண் அமெரிக்கா நாகரிகத்திற்கு ஏற்ப தலைமுடியை நறுக்கி கொண்டு நவ நாகரிக உடைகளை அணிந்து கொண்டு இருக்கிறாள். அவளை பார்த்தவன் ச என்று ஒரேடியாக மறுக்கிறான் கார்த்திகா. கவலைப்படாதீங்க பெரியம்மா, சீக்கிரமே உங்கள் வீட்டில் உங்கள் பேரனுக்கு நல்லதே நடக்கும். இந்த அரண்மனை வீட்டில் சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்ட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வீட்டில் சீக்கிரமே நல்லது நடக்கும்னு சொன்ன வாக்கு எங்கள் குலதெய்வம் தாவடி அம்மன் சொன்ன வாக்கா பழிக்கணும் தாயம்மா என்று லட்சுமி பாட்டி கண்கள் கலங்கினார். லட்சுமியின் கண்களில் வழிந்த கண்ணீரை கண்டு கார்த்திகா கனத்த இதயத்தோடு அங்கிருந்து கிளம்பினாள். மறுநாள் மீண்டும் பள்ளி இறைவணக்க கூட்டத்தில் முதலாக கார்த்திகா நிறுத்தப்பட்டாள். ஆசிரியர் உரையின் போது கல்வியின் முக்கியத்துவம், கல்வியினால் ஏற்படும் நன்மைகள், பெண் கல்வியின் அவசியம், கற்றவரின் மதிப்பு மரியாதைகள், கல்வியினால் உயர்ந்தவர்கள் என்று அழகிய உரை ஒன்றை 1/4 மணி நேரம் கொடுத்தாள். மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கேட்டனர். முதல் நாள் ஆர்வமாக கேட்ட மாணவர்களில் பலர் மறுநாள் பள்ளிக்கு வரவே இல்லை. காரணம் கேட்டபோது பள்ளிக்கு வராமல் நின்றவர்களில் பாதி பேர் ஐயா வேதாச்சலம் வீட்டு பண்ணைக்கு வேலைக்கு சென்று இருப்பதாக தெரிந்தது. பண்ணையில் நிறைய விவசாய நிலத்தில் பருத்தி பயிரிட்டு இருக்கிறார்களாம். அங்கு பயிரிடப்பட்டிருக்கும் மலர்ந்திருந்த பெண் பருத்தி பூவில் ஆண் பருத்தி பூவின் மகரந்தங்களை தேய்க்க போய்விட்டார்களாம். மீதி பாதி பேர் தங்கள் சொந்த காட்டில் வேலைக்கென்று சென்று விட்டதாக தெரிகிறது. ஒரு வாரம் வரை யார் யார் பள்ளிக்கு வரவில்லை என்று கணக்கிட்டால் மறுவாரம் பெற்றோர் சந்திப்பு ஏற்பாடு செய்தால் காலையில் 6, 7, 8 வகுப்பு பெற்றோர்களுக்கும் மதியத்துக்கு மேலே 9, 10 வகுப்பு பெற்றோர்களுக்கும் மீட்டிங் நடந்தது. அவள் அவர்களிடம் பேசிய போது மற்ற ஆசிரியர்கள் ஏளனத்தோடு பார்ப்பது கண்டு கோபம் வந்தாலுமே அதை அடக்கி கொண்டாள். இனி கட்டாயமாக தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதாக தலையில் அடித்து சத்தியம் செய்யாத குறையாக கூறினர் பெற்றோர். மறுநாளே ஏமாற்றம்தான் மிஞ்சியது. 600 பேரில் 150 பேர் வரவே இல்லை. கார்த்திகா நொந்தே போனாள். கார்த்திகா பள்ளி முடித்த அதே யோசனையுடன் ஊரின் மையத்தில் இருந்த சிவன் கோவிலுக்கு சென்றாள். வணங்கினாள். பின்புறம் இருந்த குளக்கரைக்கு வர படிக்கட்டில் துரைசாமி அமர்ந்திருந்தான். மீன்களுக்கு பொரியை வாரி இறைத்து கொண்டு இருந்தான். அவன் அருகில் இடைவெளி விட்டு அமர்ந்தாள். ஹலோ, வாங்க, நாளைக்கு பள்ளிக்கு வந்து உங்களை நேரில் பார்க்கணுன்னு நினச்சேன் டீச்சர் என்று கூறவும், எதுக்கு துரைசாமி என்றாள். எதுக்கு துரைசாமி சார்? நம்ம ஊர் மாணவ மாணவிகள் அத்தனை பேருமே உங்களை புகழன்னு புகழ்கிறாங்களே கார்த்திகா, எதுக்கு? அழகாக இருக்கீங்களா, அன்பாக இருக்கீங்களா, பாசமாக இருக்கிறீங்களா, அவ்வளவுதானா என்று கண்களை விரித்து கார்த்திகா கேட்கவும், இன்னும் இருக்கே சொல்லுங்கள். ஆங்கிலம்னாலே இது வரைக்கும் வேம்பாகவும் எட்டியாகவும் கசந்ததான், இப்போது சுவையாக இருக்கிறதாம். நம்ம ஊர் பசங்க முடிஞ்ச வரைக்கும் தெரிந்த சொற்களை போட்டு ஆங்கிலத்தில் பேச முயற்சிக்கிறாங்க. வந்த 2 வாரத்திலேயே நல்ல பாராட்டு. மாணவர்களின் ஆங்கில அறிவிலும் நல்ல வளர்ச்சி. அதற்கு தான் உங்களை சந்தித்து புகழ்ந்துட்டு அப்படியே நன்றியையும் சொல்ல நினச்சேன். நீங்களானா நேரில் வந்து காட்சி தருகிறீர்கள் என்றான் துரைசாமி. கார்த்திகாவின் முகம் வாடியே இருந்தது. கார்த்திகா டீச்சர், நான் உங்களை புகழ்கிறேன் என்று விற்றேற்றியாக குளத்தின் நீர்நிலையை பார்த்து கொண்டே சொன்னாள். முகம் தாமரையாக மலரணுமில்ல, அதுக்கு மாறாக கூம்பி போச்சே. உங்கள் ஊர் பள்ளியின் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியை 100% உயர்த்த வேண்டும் என்று நினைத்த முயற்சித்தால் முயற்சி பலிக்கவே இல்லையே துரைசாமி சார். பெற்றோர்களும் மாணவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லையே. அநியாயத்துக்கு பிள்ளைகள் ஆப்சண்ட் ஆகிறாங்களே, மனசு வலிக்குது துரைசாமி சார். ஏதாவது செஞ்சு மாணவர்களின் பள்ளி வருகையை அதிகரிக்கணும், தேர்ச்சி சதவிகிதத்தை உயர்த்தணும் என்று கார்த்திகா திடமாக கூறினாள். நானுமே 4 வருடங்களுக்கு முன்பு அக்ரி படித்து முடித்து வந்ததுமே இங்கிருந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பார்த்தேன். நீ இவ்வளவு படித்து முடிச்சுட்டு வந்து வயல்காட்டில் இறங்கி ஏதோ இயற்கை வேளாண்மை செய்கிறேன்னு ஏற்கலப்பியை கொண்டு பூமியை உழுது சாணி கோமியம் தலைன்னு பேசிந்து நீயும் விவசாயம் தானே பார்க்குறேன்னு கேட்டு அவமானப்படுத்திட்டாங்க. மீண்டும் முயற்சி சலிச்சு போய் விட்டுட்டேன். இங்கே இருக்கிற பிள்ளைகள் 10வது முடித்து கோமுகி டேம் சென்று 12ஆம் வகுப்பு வரதான் படிப்பாங்க. பிறகு கல்லூரி படிப்பெல்லாம் பெரும்பாலானோர் படிக்கிறதே இல்லை. வறுமை ஒரு பக்கம், கல்வியின் மகத்துவம் தெரியாமல் ஒரு பக்கம்னு புரியாத ஜனங்க இவங்க எல்லாருமே. அவங்கள திருத்த நினச்சோம்னா அவமானத்தை தான் பரிசாக கொடுப்பாங்க. பாதி மாணவர்கள் வேதாச்சலம் ஐயா வீட்டுக்கு பண்ணைக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. விவசாய நிலம் இருக்கிறவங்க
தங்கள் சொந்த வயல் வேலைக்கு அழைத்து போயிடுறாங்க. ஐயா கிட்ட குழந்தைகளை வேலைக்கு அனுமதிக்க வேண்டான்னு சொல்லலாமா என்று கார்த்திகா கேட்கவும், ஐயோ வேண்டாங்க என்று துரைசாமி பதறினான். ஏன் பெரிய வீட்டு கோபத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். தலைமை ஆசிரியரை ஐயா வீட்டை பகைத்து கொள்ள வேண்டாம்னு தலை சாய்த்து போகும்போது அந்த பள்ளி அவங்க உருவாக்கிய பள்ளி தானே. நிஜம்தான் கார்த்திகா டீச்சர், பள்ளியை விட பண்ணையில் தானே செல்வம் கொட்டோன்னு கொட்டும். பள்ளி ஒரு கௌரவத்துக்காக வச்சிருக்கிறாங்க. ஐயா வீடு கொஞ்சம் முரட்டு குடும்பம். பெரிய ஐயா சின்ன ஐயா இருவருமே பாரம்பரியம், கௌரவம்னு கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே தலகணத்தோடு தெரிகிறவங்க. அவங்கள எதிர்த்து பேசவே முடியாது. ஜாதி மதம்னு பார்க்குறவங்க குறைஞ்ச ஜாதிக்காரவங்க எல்லாமே அவங்க நிலத்தில் பாடுபட பிறந்தவங்க போல் நினைப்பாங்க. இந்த மக்களும் ஐயாவை எதிர்த்து பேச மாட்டாங்க. மற்ற இடத்த விட இங்கே அதிக கூலி கிடைக்கும். அதனால் இந்த மக்கள் அவங்களுக்கு அடிமையாகவே இருக்காங்களே இல்லையோ, அடிமையாக இருக்கிறது போல் நடித்து பழப்ப ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க என்று பெரியதொரு உரையை கூறி முடித்தான் துரைசாமி. அப்போது முதல்ல பெற்றோர்களே அவங்க வீட்டுக்கே சென்று சந்தித்து புரிய வைக்கணும். செய்யுங்க டீச்சர், நீங்களும் துணைக்கு வரீங்களா? காத்திருக்கிறேன் டீச்சர். அன்று இரவே கார்த்திகாவும் துரைசாமியும் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கினர். ஒரு முறை ஒரு 20 வீடுகளுக்கு தான் அன்று செல்ல முடிந்தது. ஒரே வாரத்தில் காலை மாலை இரவு என்று அத்தனை வீட்டுக்குமே சென்று பேசினாள். அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால் அனைவருமே புரிந்து கொண்டார்கள். ஆனால் அத்தனை பேருமே சொல்லி புலம்பியவை ஒன்றே ஒன்றுதான், அவர்களின் கூற்று. வயிறுன்னு ஒன்று இருக்குதே தாயி, பிள்ளைங்க வருமானமும் சேர்ந்து ஓரளவு கஷ்டம் இல்லாமல் தினப்பழப்ப பார்க்க முடியுது, அதுதான். சரி பரவாயில்ல தாயி, கட்டியாக சாப்பிட்றத கரைச்சி சாப்பிட்டா போகிறோம். 12ஆவதுக்கு பிறகு கல்லூரியில் சேர்த்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க என்று கார்த்திகா ஒவ்வொரு வீட்டிலும் கூறவும், கல்லூரியில் படிக்க வைக்க நிறைய காசு வேணுமே தாயி, அதெல்லாம் எங்களால் முடியாது என்று பதிலளித்தார்கள். இப்போது நீங்கள் கேட்டுக்கிடுறதுக்கு வேணும்னா எங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக பள்ளிக்கு அனுப்புகிறோம். சொன்னபடியே செய்தனர். பள்ளிக்கு பிள்ளைகளின் வருகை உயர்ந்தது. உடல்நிலை சரியில்லாத மாணவர்கள் மட்டுமே விடுப்பு எடுத்தார்கள். அடுத்த நாள் அந்த மாணவர்களின் உடல்நிலை சரியானதும் கூடவே வந்து விலக்கிவிட்டு செல்லும் அளவுக்கு பெற்றோர்களிடம் முன்னேற்றம் வந்தது. ஒரு பக்கம் மகிழ்வாக இருந்தாலுமே மறுபக்கம் அந்த ஏழை பெற்றோர்களின் பேச்சே கார்த்திகாவின் செவியில் ஒலித்து கொண்டே இருந்தது. அது மனதை பிசைந்தது. 4 நாள்கள் கார்த்திகா யோசனையிலேயே உழன்றாள். 5ஆம் நாள் அந்த எண்ணம் தோன்றவும் அன்று மாலையிலேயே துரைசாமி கோவிலுக்கு வர சொன்னாள். துரைசாமியும் உடனே வந்து சேர்ந்தான். இருவரும் கர்ப்பகிரகத்தின் முன் இருந்த வசந்த மண்டபத்தில் எதிரெதிரே அமர்ந்தார்கள். என்ன விஷயம் டீச்சர்? உடனே வர சொன்னதும் படபடப்பாயிடுச்சு. ஏன் ஏதாவது பிரச்சனையா என்று துரைசாமி அக்கறையுடன் அவசரமாக கேட்டான். அதெல்லாம் இல்லைங்க துரைசாமி சார். சார் வேண்டாமே என்று அவன் கூற, டீச்சர் வேண்டாமே என்று அவனைப் போலவே அவளும் கூற, சரி 2 பேருமே பேர் சொல்லியே அழைச்சிக்கலாம், சரியா? சொல்லுங்க. மாணவர்களின் பெற்றோர் வயிற்றுப்பாடு வருமானம் என்று சொன்னது மனதை பிசைகிறது. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமா துரைசாமி? அதனால் என் எண்ணத்தில் சின்னதாக ஒரு யோசனை. என்ன யோசனை கார்த்திகா? பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயா வீட்டு நிலம் 10 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்திருந்தவர் குத்தகையை ரத்து செய்கிறாராம். செய்யட்டுமே. அந்த நிலத்தை ஐயாவிடம் பேசி எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு குத்தகை தர ஏற்பாடு செய்ய வேண்டும். குத்தகைக்கு தர ஏற்பாடு செய்ய என்ன செய்ய போகிறீங்க? ஆச்சரியத்துடன் கேட்கவும், விவசாயம் செய்ய போகிறோம் என்று கார்த்திகா மலர்ந்த முகத்துடன் சொன்னாள். என்னது? அப்போ அவங்க படிப்பு என்று துரைசாமி கேட்கவும், படிப்பு நேரத்தில் படிப்பு, அது என்றுமே சின்சியராக நடக்கும். அதே சமயம் காலை மாலை 2 மணி நேரம் 2 வகுப்பு மாணவர்கள் வயலில் இறங்கி வேலை செய்தால் விவசாயம் நல்ல முறையில் நடக்கும். அதெல்லாம் முடிகிற காரியமா கார்த்திகா? ஏன் முடியாது? நீங்களும் உதவினா நிச்சயமாக செய்ய முடியும் துரைசாமி. எந்த மாதிரி உதவி கார்த்திகா? என்ன பயிர் செய்தால் எளிது, அதே சமயம் லாபமும் கிடைக்கணும். உழுதல், விதைப்பு, நீர் பாய்ச்சுதல், களை வெட்டுதல் என்று ஏகப்பட்ட வேலை இருக்கும் கார்த்திகா. அதெல்லாம் உங்களால் முடியாது. சொன்னால் கேளுங்க கார்த்திகா என்று துரைசாமி மறுத்து கூறினான். எங்களால் முடியும் என்று தோன்றுகிறது, அதுவும் உங்கள் உதவி இருந்தா என்று கார்த்திகா கூறவும், நீங்கள் இந்த அளவு உறுதியாக இருக்கும்போது என் உதவி கட்டாயமாக மிகுதியாகவே இருக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களின் கூட்டு உழைப்பால் விவசாய நிலத்துக்கு கிடைக்கும் லாபத்தை எந்த மாதிரி பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறீர்கள் கார்த்திகா? அரசு மாணவர்களுக்கு புத்தகம், நோட்டு பை, ஜாமெட்ரி பாக்ஸ்ன்னு ஏகப்பட்டது கொடுத்தாலுமே பிறகு நோட்டு, பேனா, பென்சில்னு மாணவர்களுக்கு பெற்றோர்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறதுல அந்த செலவுகளை இனி பெற்றோர்களுக்கு இல்லாமல் செய்யலாம். விளைச்சலில் வரும் வருவாயை பள்ளியின் பெயரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மொத்தமாக அதை போட்டு வைத்து பிறகு நம் மாணவர்களை அவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் அவர்கள் விரும்பும் படிப்பை கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும். இங்குள்ள ஒரு மாணவர்கள் கூட இனி கல்லூரி செல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இனி வரும் இந்த ஊர் இளைஞர் சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும்.
கல்வி வேலை வாய்ப்பால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று புன்னகையுடன் நிறுத்தினாள் கார்த்திகா. கார்த்திகா, யூ ஆர் கிரேட், அபூர்வமான பெண், ரியலி என்று சிரித்தான் துரைசாமி. வேதாச்சலம் ஐயா கிட்ட போய் பேசுங்க கார்த்திகா என்று மகிழ்வோடு பேசினா. உடனே செயல்படுத்தினாள். பங்களாவுக்கு சென்றால் அனைவருமே பங்களாவில் இருந்தனர். பள்ளி பிள்ளைகளோட வருகையை நீ உயர்த்தியதால் பண்ணையில் வேலை செய்ய ஆட்கள் தட்டுப்பாடாகி போச்சு. சரி, நீ நல்லது தான் செய்கிறேன்னு நினச்சி இப்போது பக்கத்து ஊர் ஆட்களை கொண்டு வந்துட்டோம். இப்போது என்ன விஷயமா கார்த்திகா பொண்ணே வந்திருக்கிற என்று வேதாச்சலம் கேட்டார். கார்த்திகா மெல்ல விஷயத்தை விளக்கவும் அங்கிருந்த அத்தனை பேரின் புருவமும் உயர்ந்தது. கண்கள் ஒளிர்ந்தது. அவளின் மேல் பன்மடங்கு மதிப்பு கூடியது. 1 ஏக்கருக்கு 1 வருட குத்தகை எவ்வளவு ஐயா? 20,000. அவ்வளவு தொகை எங்களிடம் இல்லை. உங்கள் 10 ஏக்கருக்கான 2 லட்சத்தை நாங்கள் விவசாயம் செய்து அதில் கிடைக்கும் தொகையை கொண்டுதான் ஐயா கொடுக்க முடியும் என்று தயங்கி கூறினாள். பின் இல்லை என்றால் என் சம்பள பணத்தில் எங்கள் செலவுக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டு மீதியை நீங்களே பிடித்து கொள்ளலாம் ஐயா என்று கார்த்திகா கூறவும், ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறியே என்று பாராட்டினார் வேதாச்சலம் ஐயா. அப்பா, கார்த்திகா பெண்கிட்ட குத்தகை எல்லாமே வாங்க வேண்டாம் என்று தேவராஜ் தந்தையை பார்த்து கூறிவிட்டு அவள் புறம் திரும்பி, கார்த்திகா பொண்ணே, உன் ஐடியா நல்ல புது ஐடியாவாக இருக்குது. நிஜமாவே இப்படியெல்லாம் யாரும் சிந்திக்க மாட்டாங்க. நீ எங்கள் ஊர் பிள்ளைங்க முன்னேற்றத்துக்காக ரொம்ப பாடுபட நினைக்கிற. உன் இந்த புது முயற்சி வெற்றி அடையட்டும். 10 ஏக்கர் என்ன, 20 ஏக்கர் கூட 1 பைசா குத்தகை கொடுக்காம எடுத்து பண்ணு, சரியா என்று தேவராஜ் கூறினார். கார்த்திகாவின் முகத்தில் அழகான புன்னகை அரும்பியது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இருவருக்குமே பொதுவாக கும்பிட்டாள். தங்கமான பொண்ணா இருக்கிறியே, அழகிலும் சரி குணத்திலும் சரி. கடவுள் உனக்கு வஞ்சனையே வைக்கவில்லை கார்த்திகா என்று பிரபாவதி கூறினாள். அதுதான் நான் கார்த்திகாவின் அழகிலும் பேச்சிலும் மயங்கி போறேண்டி பிரபாவதி என்று கூறி மீசையை தேவராஜ் முறுக்கவும், கார்த்திகா விதிர்த்து தேவராஜை பார்க்கவும் அவரே வாய்விட்டு பெரிதாக சிரித்தி, இது 2வது முறை. உன் இந்த விதிர்ப்பான அழகான பார்வைக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி சொன்னேன் கார்த்திகா பொண்ணே எனவும் கார்த்திகா பெரும் சிரமப்பட்டு இயல்புக்கு திரும்பினாள். அவன் கிடக்கிறான், நீ வாம்மா. என்னடா தேவா, முறைக்காரிக்கிட்ட பேசுறது போல் எடக்கு மடக்கா பேசுகிறியே லட்சுமி அம்மாள் கேட்கவும், இல்லைம்மா, அந்த பொண்ணு என்னையும் என் பெரிய மீசையையும் பார்த்து கொஞ்சம் பயப்படும். அதுதான் கொஞ்சமாக மிரட்டி பார்க்குறேன். அடுத்துதான் இந்த பொண்ணை பார்க்கும்போது என்ன அறியாமலே எடக்கு மடக்காக முறைக்காரிக்கிட்ட பேசுறது போல் பேச சொல்லுது என் மனசு. உன் மகன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செய்கிறப்பாரு. அவன் என்னடானா சாமியார் போல் கிடக்கிறான் என்று லட்சுமி கூறவும், அந்த சாமியாரை சம்சாரியாக்க ஒரு பொண்ணு வராமல் போக மாட்டாம்மா. நீ என்ன டீச்சர் பொண்ணை சொல்கிற என்றார். பின், கார்த்திகா, நீ அந்த துரைசாமி பயலோட கொஞ்சம் தள்ளியே இருக்கலாமா. உன்னை அவனோட சேர்த்து கோவில் கொள்ளன்னு பார்க்குறேன் என்றார். ஐயா, துரைசாமி நல்லவர் தான். ஏய், சொன்னா புரியாது, அவன் வேற ஜாதி என்று கோபமானார். கார்த்திகா அவரின் பேச்சால் நொந்தே போனாள். இந்த காலத்தில் ஜாதி மதம் என்று பேசும் அவரை என்ன செய்யலாம் என்று அவள் மனது யோசிக்க தொடங்கியது. கார்த்திகா நினைத்த காரியத்தை துரைசாமியும் மாணவர்களின் பெற்றோர்களும் எளிதாக்கி விட்டார்கள். இயற்கை வேளாண்மை என்பதால் ஏர் கலப்பை மாடி என்று வந்து உழுது கொடுத்தனர். 4 ஏக்கரில் மல்லிகை, முல்லை, கனகாம்பரம் என்று பூச்செடிகளை நட்டு கொடுத்தனர். மணிலா 3 ஏக்கரில் பயிரிட்டு கொடுத்தனர். கத்திரி, வெண்டை, கொத்தவரை, முள்ளங்கி என்று காய்கறி செடிகளை நட்டு கொடுத்தார்கள். வயலில் விதைகள் முளைத்து வர கார்த்திகாவும் மாணவர்களும் தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் ரொம்பவே மகிழ்ந்து போயினர். காலை மாலை சனி ஞாயிறுகளில் மாணவ மாணவிகள் வயலில் இறங்கி நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், இயற்கை உரம் போடுதல் போன்ற வேலைகளை பார்த்து கொண்டனர். காலை ஒரு வகுப்பு, மாலை ஒரு வகுப்பு என்று மாற்றி மாற்றி வேலை செய்தனர். ஆசிரியர்களும் காலை ஒருவர் மாலை ஒருவர் என்று பார்ப்பார். ஆனால் கார்த்திகா மட்டும் தினம் காலை மாலை 2 வேளையும் நிலத்தில் இறங்கி உழைத்தாள். பின் 6:30க்கு வீடு வந்தால் மாணவர்களுக்கு வீட்டில் வகுப்பெடுப்பாள். சனி ஞாயிறுகளில் பள்ளி மாணவ மாணவிகளை வைத்துக்கொண்டு ஊரை சுற்றி இருந்த புல் பூண்டுகளை அசுத்தங்களை நீக்கினாள். ஊரே கண்ணாடி போல பளிச்சிட்டது. மாணவர்கள் படிப்பிலும் பெரும் முன்னேற்றம். கார்த்திகாவை ஊரே தூக்கி வைத்து கொண்டாடியது. வேதாச்சலம் ஐயாவும் தேவராஜும் பள்ளிக்கு வந்து பாராட்டினர். பச்சை பசேல் என்று வளர்ந்திருந்த பயிர்களைக் கண்டு லட்சுமி அம்மாவுக்கும் பிரபாவதிக்கும் அடுத்த நாளே வந்து கார்த்திகாவை கட்டி கொண்டார்கள். பெரிதாக மகிழ்ந்தார்கள். அடுத்து வந்த 4 நாள்களும் கழித்து மதிய நேரம் உணவு ரகங்களை வேதாச்சலம் குடும்பத்தினர் உண்டு கொண்டிருக்கும் போது வேதாச்சலம் ஐயாவின் சட்டை பையில் இருந்த செல்போன் ஒலிக்கவும் எடுத்து பார்க்க அரவிந்தன் தான் ஃபோன் செய்தான். ஹலோ அரவிந்த் என்றார்.
ஹலோ தாத்தா, எப்படி இருக்கிறீங்க என்று கேட்ட பேரனின் குரலில் பரவசமானார். நல்லா இருக்கேன் அரவிந்து, நீ எப்படி கண்ணா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். உங்கள் ஜோடிப்புறா எப்படி இருக்குது என்று பாட்டியை கேட்டான். என் ஜோடிப்புறாவுக்கு என்ன குறைச்சல்? ரொம்ப ரொம்ப அழகாக நலமாக இருக்குது. அப்பா அம்மா பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஃபோனை கொடுக்கவா அரவிந்த்? இல்லை வேண்டாம், நான் அப்புறமா அப்பா செல்லுக்கே கால் பண்ணி பேசிக்கிறேன். தாத்தா சாப்பிட்டாச்சா என்று பேரன் அக்கறையாக கேட்கவும், அதுதான் நடந்துட்டுருக்குது அரவிந்து. பாட்டி என்னவெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க? நாட்டுக்கோழி வறுவல், மீன் வறுவல், மட்டன் குழம்பு, நண்டு ரசம் என்று அசத்தி இருக்கிறாள். தாத்தா, நீங்கள் சொல்லும்போதே நாக்கில் எச்சில் ஊறுது. பாட்டி கையால் செய்த சமையலை சாப்பிடணும் போல இருக்குது தாத்தா என்று பேரன் கொஞ்சினான். ஊருக்கு வாயேன், சாப்பிட்லாம் என்று வேதாச்சலம் கூறினார். தாத்தா, நான் அப்புறமா நாளைக்கே புறப்பட்டு வந்துடுவேன். நீயாவது வரதாவது ஜோக் அடிக்காத அரவிந்தா. நாளைக்கு இந்த நேரம் நம்ம பங்களாவில் இருப்பேன். நிஜமாவா அரவிந்து? இந்தியாவுக்கு வரியா? ஆமாம் தாத்தா. நம்ப முடியலையே. நம்புங்க தாத்தா. முக்கியமான விஷயம் இருந்தால் தானே வருவேன். ஆமாம் தாத்தா. என்ன விஷயம்டா? ஹலோ சிங்கம், என்ன அவசரம்? விஷயம் கொஞ்சம் ஷாக்கான விஷயத்தை நான் சொல்லும்போது நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தால் தாங்கி பிடிக்க இந்த பேரன் பக்கத்தில் இருக்கணும் இல்லையா? நம்பவே முடியலையே. நான் மயக்கம் போட்டு விழற அளவுக்கு ஹெவியான விஷயம் என்ன இருக்க போகுது? அரவிந்தா, நாளைக்கு இந்தியா வருகிறேன்னு சொல்கிறது எல்லாமே பொய் தானே என்று வேதாச்சலம் கேட்கவும், இந்த அரவிந்தன் பேச்சு உண்மைங்கிறத நாளைக்கு நம்புவீங்க. அரவிந்தன் ஃபோனை வைத்து விட்டான். வேதாச்சலம் முழித்தார். அப்பா, அரவிந்தன் என்ன சொல்கிறான்? ஊருக்கு வர்றானா? அவன் வந்து விட்டு போய் 3 மாதம் தானே ஆகுது. அதுக்குள்ளே அவன் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. கம்பெனியில் வேலை முடிஞ்சு ஓய்வாக இருந்திருப்பான். அதுதான் நம்மளையெல்லாம் கலாய்க்க ஃபோனை எடுத்து பேசியிருக்கிறான்ப்பா என்று தேவராஜ் கூறினார். அவன் பேசுகிறதுல பொய் இருக்கிறது போல தெரியலையே தேவா. முக்கியமான விஷயம்னு சொன்னானே, என்னவாக இருக்கும் மாமா? பிரபாவதி கேட்டாள். ஏங்க, அவன் ஏதாவது வெள்ளைக்காரியை பார்த்து பிடிச்சிருந்து கட்டிக்கிறேன்னு சொல்லுவானோ என்று லட்சுமி அம்மாள் கேட்டு பதறினார். அந்த பையன் நம்ம மதிக்காமல் செய்யக்கூடியவன் தான் அத்தை என்று கண்கள் கலங்கினாள் பிரபாவதி. கடவுளே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது என்று லட்சுமி கண்களை துடைத்து கொண்டாள். எதையாவது நினச்சி கவலைப்படுறத நிறுத்துங்க முதல்ல என்று தேவராஜ் கூறவும், எப்படிப்பா கவலைப்படாமல் இருக்க முடியும்? அம்மா, அவன் வரட்டும், விஷயம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டு பிறகு கவலைப்படலாம். நாம் கவலைப்படுறதால எதுவும் நடக்காமல் நின்றுட போகாது. தேவராஜ் இவ்வாறு கூறவும் வேதாச்சலத்துக்கும் லட்சுமிக்கும் தூக்கி வாரி போட்டது. அதன் பிறகு ஒரு பிடி உணவு தொண்டையில் இறங்கவில்லை. நினைவுகளில் ஏதேதோ வந்து துன்புறுத்தியது. காலை இறைவணக்க கூட்டம் முடிந்தது. மாணவ மாணவியர் வகுப்புக்கு சென்று விட்டனர். கார்த்திகா வகுப்பிற்கு செல்ல இருந்தபோது கூடவே வந்த மெர்சி கேட்டாள். கார்த்திகா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் மெர்சி? நம்ம சின்னவரை இன்னைக்கு ஊருக்கு வராராம் என்று மகிழ்வுடன் கூறினாள். சின்னவரா? யார் அது என்று கார்த்திகா தெரியாமல் கேட்டாள். சின்னவரை தெரியாதா? என்று அழகாக உதடு பிதிக்கினாள் கார்த்திகா. தேவராஜ் ஐயாவோட மகன் அரவிந்த் அமெரிக்காவில் இருந்து வராராம் கார்த்திகா. வரட்டுமே. என்னப்பா இப்படி சொல்கிற? சின்னவர் எவ்வளோ அழகாக இருப்பார் தெரியுமா? இருக்கட்டுமே மெர்சி என்று அலட்சியமாக கார்த்திகா கூறவும், அவர் ஒரு பார்வை நம்மை திரும்பி பார்க்க மாட்டாரான்னு ஏங்குவாங்க. நம்ம போல் திருமணமாகாத யங் கேர்ள்ஸு. மெர்சி, நம்ம நல்லதை மாணவிகளுக்கு போதிக்கிற டீச்சர், நாமே இப்படி பேசலாமா என்று கூறி பல்லை கடித்தாள். கார்த்திகா, நாம் டீச்சர் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நாம் இளைஞர்கள், நமக்கும் ஆசைகள் இருக்கக்கூடாதா? ஒரு பார்வை, 2 பார்வை, நம்மை திரும்பி பார்க்கணுன்னு நினைக்கிறது எல்லாமே ஓவர் என்று கார்த்திகா கொஞ்சம் கோபமாகவே கூறவும், மாலை எப்போது வரும்னு காத்திருக்கிறேன் என்று மெர்சி ரசனையுடன் கூறவும், ஏன்? ஸ்கூலிலிருந்து எல்லாருமே அவரை பார்க்க போகிறோம். அவர் வரும்போதெல்லாம் போவீங்களா? ஆமாம், அவங்க ஸ்கூலில் வேலை பார்க்குறோமில்ல, ஒரு மரியாதை நிமித்தமாக. ஐயோ, என்ன ஒரு அரைவே காட்டுத்தனம். துரை நினச்சப்ப அவங்க வீட்டுக்கு வருவாராம், அவங்க போய் பார்ப்பாங்களாம் என்று கூறிய கார்த்திகா தலையில் அடித்து கொண்டாள். அவர் தான் நம்ம ஸ்கூலில் எப்படி இருக்குது, குழந்தைங்க படிக்கிறாங்களான்னு பார்க்க வரணும். அதை விட்டுட்டு போய் நீங்கள் வலையப்பார். எனக்கு வலியை விடு, நான் வகுப்புக்கு போகணும். மாலை நீ வரமாட்டியா கார்த்திகா? நான் எதுக்கு அங்கே வரணும்? மாட்டேன். தலைமை ஆசிரியர் உன்னை அழைப்பார். அழைக்கட்டுமே, நான் முடியாது என்று சொல்லிவிடுவேன். இங்கே ஜமீன் பங்களாவுக்கு போவதும் போகாததும் என் விருப்பம் மெர்சி என்று அலட்சியமாக கூறி நடந்தாள் கார்த்திகா. சரியான சாமியார் நிடி என்று மெர்சி கூறியது காதில் விழ சிறு புன்னகையுடன் சென்றாள். மாலை தலைமை ஆசிரியர் எவ்வளவோ வற்புறுத்தி அழைத்தார் தான். எனக்கு வேலை இருக்குது சார். என்ன வேலை சார்? செடியெல்லாம் நல்ல முறையில் வளர்ந்து வருகிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களை வைத்துக்கொண்டு பூந்தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சணும். அதை நாளைக்கு பார்த்துக்கலாமே. ஜமீன் வீட்டில் கோபித்து கொள்வாங்கள் கார்த்திகா. என்மேல் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன் சார் என்று கூறிவிட்டாள்.
மறுநாள் பள்ளி முடியும் முன்னர் தலைமை ஆசிரியரிடம் அனுமதி வாங்கி கொண்டு கோமுகி டேமுக்கு கிளம்பினாள். கரையை ஒட்டி கோமுகி நகர் உள்ளது. அங்குதான் ஜெராக்ஸ் கடை உள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவளே பார்த்து பார்த்து தயாரித்த வினாவிடை அடங்கிய தொகுப்பை ஜெராக்ஸ் போட சென்றிருந்தாள். பஸ் ஸ்டாப்புக்கு வரவும் வெள்ளிமலையிலிருந்து கீழிறங்கி வந்த பஸ்ஸில் ஏறினாள். 100 மாணவர்களுக்கும் ஜெராக்ஸ் போட்டு சிறு சிறு புத்தகமாக்கி ஸ்பைரல் பைண்டிங் போட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறி கிளம்பினாள். 1 கிலோமீட்டர் சென்றவுடன் பஸ் பஞ்சர் ஆகிவிட்டது. பஸ்ஸில் 4-5 பேர் மட்டுமே இருந்தார்கள். பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் மல்லிகை பொடி செல்பவர்கள். அவளை அவர்கள் அறிய வாய்ப்பே இல்லை. கார்த்திகா ஸ்பைரல் பைண்டிங் புத்தகங்கள் அடங்கிய பை 2யுமே தூக்கி கொண்டு பஸ்ஸிலிருந்து இறங்கினாள். தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு நடந்தாள். துரைசாமிக்கு ஃபோன் பண்ணலாமா என்று நினைத்தாள். பிறகு விவசாயம் என்று அவரை நிறையவே தொந்தரவு செஞ்சிட்டோம், வேண்டாம் என்று நடந்தாள். கொஞ்ச தூரம் சென்றிருக்க மாட்டாள். பின்னே வந்து கொண்டிருந்த நியூ மாடல் ராயல் என்ஃபீல்டு பைக்குக்காரன் அவள் முன்பே வந்து பைக்கை நிறுத்தினான். ஹாய் ஹலோ என்று ஸ்டைலாக பைக்கில் நின்றவரை கையாட்டினான். அவன் உயரமாக இருந்தான். உடற்பயிற்சி செய்து உரமேறிய உடம்பு, பரந்த மார்பு, நல்ல நிறம். வலது பக்கம் வகிடெடுத்திருந்தான். வகிடுக்கு கீழே முடியை ஒட்ட வெட்டியிருந்தான். இடப்பக்கம் கொஞ்சம் நீளமாக முடி, அடர்ந்த மீசை, லேசான தாடி. ஒரு காதில் மட்டும் ஒற்றை வெள்ளைக்கல் தோடு. வைரமோ என்னவோ ஜொலி ஜொலித்தது. வெள்ளை முழுக்கை சட்டை, கீழே ஆகாய வண்ணத்தில் தொடை முட்டி பகுதியில் ஆங்காங்கே நூல் பிரிந்து கிழிசலாக ஜீன்ஸ் அணிந்திருந்தான். கண்களில் அழகான ரேபான் குளிர் கண்ணாடி. மிக மிக ஸ்டைலாக, அதே சமயம் வெகு அழகாகவும் இருந்தான். பெரிய பணக்கார வீட்டு பையன் போல இருக்கவும் நமக்கு எதுக்கு வம்பு என்று நினைத்து அதே சமயம் நின்று ஒரு முறை பெரிதாக முறைத்துவிட்டு பேசாமல் கார்த்திகா நடந்தாள். அவன் திரும்ப அருகில் வந்து வண்டியை நிறுத்தி வழியை மறித்தான். என்ஃபீல்டு வண்டி புது பெண்ணை போல மாலையுடன் இருந்தது. புது வண்டி போல நம்மிடம் சீன் காட்ட சீண்டுகிறானோ என்று எண்ணிய கார்த்திகாவுக்கு கோபமாக வந்தது. கோபத்தை அடக்கி கொண்டு அவனை பார்த்தாள். ஹாய் ஹலோ சொன்னால் திரும்பி சொல்லணும்னு தெரியாதா? படித்த பெண் போல் தான் தெரிகிறது என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான் அவன். ஹலோ யாருங்க நீங்கள்? ரோட்டை பார்த்து போகிறது தானே, அதை விட்டுட்டு ஏன் வழியை மறித்து ஹாய் ஹலோன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன முன்ன பின்ன தெரியுமா என்று சீரலோடு கேட்டாள் கார்த்திகா. தெரிஞ்சாதான் பேசணுமா? நீங்கள் எப்படியோ, நான் தெரிஞ்சவங்களா இருந்தால் தான் பதிலுக்கு ஹலோ சொல்லுவேன், போதுமா? அழகாக படைக்கிற பெண்களுக்கு பிரம்மன் கொஞ்சம் அதிகப்படியான கோபத்தையும் தலைகணத்தையும் வச்சு படைச்சிடுவான் போல என்றவன் கண்ணாடியை மேலேற்றி தலையில் செருகவும் அதுவும் அவனுக்கு அழகாகத்தான் இருந்தது. ஹலோ வீணா பேசுறதை விட்டுட்டு வழியை பார்த்து போகிறீங்களா என்று கூறிய கார்த்திகா லேசாக இதழ் சுளித்தாள். அந்த இதழ் சுளிப்பில் தோன்றிய அழகால் கவரப்பட்ட அவனோ அவள் இதழ்களை பார்த்து கொண்டிருந்தான். ஹலோ இங்கென்ன பார்வை? அவள் மிரட்டலோடு கேட்கவும், இந்த இதழ் சுளிப்பு பேர் அழகா இருக்குது, அழகா இருந்தால் பார்க்கத்தானே செய்வோம் என்று அவள் இதழையும் முகத்தையும் விழுங்கி விடுபவன் போல பார்த்தான். ஹலோ சார், இப்படியெல்லாம் பேசினா மயங்குகிற பெண் நான் இல்லை. வழியை பார்த்துட்டு கிளம்புறீங்களா? எப்படி பேசினா மயங்குவீங்க ஏஞ்சல் கீஞ்சல் இதென்ன கொஞ்சல்? கார்த்திகா கேட்டுவிட்டு கடுப்பாகி 2 பைகளையும் எடுத்துக்கொண்டு கிளம்பவும், ஏஞ்சல் நில்லு, எங்கே போகணும்? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? அட கோபம் வேண்டாம் ஏஞ்சல், சொல்லு, எந்த ஊர், எங்கே போகணும் சொன்னால் கொண்டு போய் விடுறேன். அதெல்லாம் வேண்டாம், கால்கள் 2 இருக்குதுல்ல, நானே நடந்து போயிடுவேன். ஏஞ்சல் புது வண்டி பூஜை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் என்று புன்னகையோடு கூறினான். தெரியுது என்று வண்டியையும் அது சூடியிருந்த ரோஜா மாலையையும் பார்த்தபடி அலட்சியமாக சொன்னாள். முதலாக உங்களைத்தான் அழைக்கிறேன், மறுக்காமல் ஏறி உட்காரலாமே என்று ஊர்களோடு கூறவும், வீட்டுக்கு போய் உங்கள் மனைவியை ஏற்றிக்கொண்டு ஒரு ரவுண்டு போங்க சார், அதை விட்டுட்டு வழியில் போகிறவள வழி மறித்து வம்பு பண்ணுறீங்களே என்று கார்த்திகா சலித்து கொண்டாள். மனைவியா? அப்படி ஒருத்தி வீட்டில் இல்லையே, ஏன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்களா என்று கார்த்திகா சலித்தபடி கேட்கவும், ஐயோ மனைவியா? அப்படி ஒருத்தி வீட்டில் இல்லையே, திருமணம் ஆகியிருந்தால் தானே மனைவின்னு ஒருத்தி வீட்டில் இருப்பா. ஐ ஆம் பேச்சுலர் ஏஞ்சல். இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்ககிட்ட தான் சொல்லணும். நான் திருமணமானவன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது இல்லையா என்று வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து சொன்னான் அவன். நீங்கள் திருமணமானவர்னு நான் நினைத்தால் என்ன, நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏனா என்று கேட்ட கார்த்திகாவின் முகத்தை ஆழ்ந்து பார்த்துவிட்டு ஒரு மர்ம சிரிப்பொன்றை சிரித்தான். அவன் பேச்சு சிரிப்பில் இருந்த அர்த்தம் புரிந்தவள், ஹலோ கிளம்புறீங்களா என்று என் வழியை பார்த்து
என்று வழியை பார்த்து கையை நீட்டினாள். நீங்களும் வாங்க, கிளம்பலாம். போங்க. எந்த ஊர் சொல்ல முடியாது, என்ன பேர் சொல்ல முடியாது. என்ன வேலை பார்க்குறீங்க? ஏன் உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை காலி இருக்குதா? அதை தூக்கி எனக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். என்ன வேலை? இப்போ சொல்ல மாட்டேன். இப்படியெல்லாம் என்னை வழி மறித்து நீங்கள் வம்பு பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா? அவங்கன்னா யார்? பெரிய ஐயா வேதாச்சலம், சின்ன ஐயா தேவராஜ். அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கிண்டலாக கேட்டான். வேதாச்சலம் அரசு உதவி பெறும் பள்ளியில் நான் தான் ஆங்கில ஆசிரியராக வேலை பார்க்குறேன் என்று கெத்தாக கூறவும், ஓ அப்படியா, அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? உங்களை கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவாங்க என்று மிரட்டலுடன் சொன்னாள் கார்த்திகா. ஐயோ நிஜமாவா என்று பயப்படுவன் போல நடிக்கவும், ஆமாம் என்றாள். அவங்க என்னை கட்டி வைத்து தோலை உரிக்கிற வரைக்கும் நான் கட்டி கொண்டு கையை கட்டிக்கிட்டு இருப்பேன்னு நாக்கும் என்று அவன் நிமிர்மாக பேசவும், அவங்களோட ஆளுமை தெரியாமல் நீ பேசாதீங்க. நாங்களும் அவங்கள விட குறைவான ஃபேமிலி இல்லைங்க. அப்படின்னா உங்கள் பேரையும் ஊரையும் சொல்லிட்டு நீங்கள் போங்க சார், நாளை அங்கேயே வருகிறேனே என்று அலட்சியமாக சொன்னான் அவன். பயந்துட்டீங்க இல்லை என்று ஒற்றை விரல் நீட்டி கேட்டாள். ஆமான்னு உன் சந்தோஷத்துக்காக வேணா சொல்லலாமா ஏஞ்சல் என்று ஒருமையில் பேசியது இல்லாமல் சட்டென்று அவள் கன்னம் தொட்டுவிட தொட்ட அவன் கையை சட்டென்று தட்டிவிட்டாள். அப்படியே கையை ஓங்கி அவன் கன்னத்தில் பலார் என்று அரைந்தும் விட்டாள் கார்த்திகா. ஏய் என்ன திமிர் என்று அவன் வண்டியை நிறுத்திவிட்டு அருகில் வரவும் அவள் உண்மையாகவே பயந்து போனாள். அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வரவும் அவனோ அவளை விட்டு வந்து வண்டியை கிளப்பி கொண்டு புயலை விட வேகமாக சென்று விட்டான். அவனின் வேகம் கண்டு கதி கலங்கி போனாள் கார்த்திகா. பங்களாவிற்குள் சென்று வண்டியை நிறுத்தினான் அரவிந்தன். லட்சுமி ஆர்வமாக அருகில் வந்தார். வண்டி எப்படி இருக்குது பாட்டி என்று கேட்டான். ரொம்ப நல்லா இருக்குது அரவிந்தா, ஆனால் 5 காருங்க இருக்குது. 2 வீலர் 4 வச்சிருக்கிற. இப்போ இதுவே 5ஆவதாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற. இங்கே இருக்க போகிறது 10 நாளோ 20 நாளோ. அதுக்கு எதுக்கு வீணாக புது வண்டியெல்லாம் வாங்கி வந்திருக்கிற அரவிந்து? பாட்டி இது ராயல் என்ஃபீல்டு, புதுசாக வந்த மாடல் வண்டி. புது மாடல்னா வாங்கிடணுமா என்ன? ஊருக்குள்ளே புது வண்டி ஓட்டிக்கிட்டு போய் உன் பேரன் கெத்து காட்ட வேண்டாமா பாட்டி? நீ கெத்து காட்டாமல் பார்க்குற பொண்ணுங்க உன்கிட்ட மயங்கி போவாங்க. எல்லா பொண்களையும் அப்படி நினச்சிடாத பாட்டி. அப்படி தோட்டத்தில் உட்காந்து பேசலாமா என்று கூறி கூட்டி போய் ஊஞ்சலில் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்தான் அரவிந்தன். உன்கிட்ட மயங்காத பொண்ணை பார்த்தையா அரவிந்து? பாட்டி கேட்கவும், இப்போ தான் பார்த்துட்டு வரேன். எங்கே பஸ்ஸில் வந்திருப்பா போல். பஸ் பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு. கையில் 2 பைகளை தூக்கிக்கிட்டு வேர்க்க விறுவிறுக்க நடந்து வந்தா. எங்கே போகணும்னு சொன்னால் கொண்டு போய் விடுறேன்னு வண்டியை நிறுத்திட்டு சொல்ல என் வண்டியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டா பாட்டி. அது யாருடா? எப்படி இருந்தாவ? அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. நீளமான சுருளான தலைமுடிய தளர பின்னி இருந்தா. நல்ல உயரம், அழகான உடல் கட்டு, கோவிலில் உள்ள அழகு சிலைகள் போல நிலா முகம், விற்புருவம், கூரான நாசி, வடிவான அழகிய இதழ்கள். அவள் முகத்தை நாளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சலிக்காது என்று ரசனையுடன் சொன்னான் அரவிந்தன். அப்படி ஒருத்தி யார் இங்கே இருக்கிறா என்று பாட்டி யோசிக்கவும், சின்ன வயசில் நீங்கள் கூட அப்படித்தான் இருந்திருப்பீங்க பாட்டி. நானா? ஆமாம். அவள் என்னை என்ன மிரட்டுறா தெரியுமா பாட்டி? அப்படி என்ன மிரட்டினாலாம்? பெரிய ஐயா வேதாச்சலம், சின்ன ஐயா தேவராஜ்கிட்ட உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறா பாட்டி என்று அரவிந்தன் சிரிப்போடு சொன்னான். ஆஹா, இவங்க 2 பேரும் உன் அப்பம் பாட்டன்னு தெரியாமல் சவடால் விட்டுருக்காளே. யார் அவ? நம்ம ஸ்கூலில் தான் ஆங்கில டீச்சராக வேலை பார்க்குறாளாம் பாட்டி. கார்த்திகாவா? எனக்கு என்ன தெரியும், அவள் தான் தன் பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாளே. புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிற அந்த கார்த்திகா டீச்சர் தான் நீ சொன்ன கோவில் சிலை. நிலாமுகங்கிற ஓமையெல்லாம் அவளுக்கு தான் பொருந்தோம். அரவிந்து, நீ இந்த முறை அமெரிக்காவுக்கு கிளம்பி போன 10 நாளில் ஆங்கில ஆசிரியராக சேர்ந்தாள் கார்த்திகா என்று பாட்டி விஷயத்தை சொன்னார். கார்த்திகா எந்த ஊராம் பாட்டி? கோயம்புத்தூராம். நகரத்து பெண் எப்படி இந்த கிராமத்தில் வந்து என்று அரவிந்த் இழுக்கவும், ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நகரத்தில் வாழ்ந்த எந்த பந்தாவும் இல்லாமல் இருக்கிறா. அவள் வந்து குறைஞ்ச நாள்களிலேயே இங்கே என்னென்ன மாற்றங்களை செஞ்சுருக்கிறா தெரியுமா என்று லட்சுமி புதிர் போடவும், என்னென்ன மாற்றங்கள் அதை சொல்லுங்க. 1 மாதத்தில் பள்ளி பிள்ளைகளோட வருகையை உயர்த்திட்டா. இப்போது ஒரு பிள்ளை கூட விடுப்பு எடுக்கிறதே இல்லை. பசங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க இங்கிலீஷில் பேச முயற்சி பண்ணுறாங்க தெரியுமா அரவிந்து? நம்ம சமையல்காரி முனியம்மாவோட மகன் அப்படி இங்கிலீஷில் பேசுகிறான் அரவிந்து. நான், உன் தாத்தா, உன் அப்பா, அம்மா அத்தனை பேருமே ஆச்சரியப்பட்டுட்டோம். அப்புறம்
நம்ம பள்ளிக்கூடம் பக்கத்தில் 10 ஏக்கர் நிலம் இருக்குல்ல. ஆமாம். ஒரு நாள் நம்ம பங்களாவுக்கு வந்து உன் தாத்தா அப்பா கிட்ட அந்த நிலத்தை குத்தகைக்கு கேட்டா. ஸ்கூல் டீச்சர் விவசாய நிலத்தை என்ன செய்ய போகிறாளாம் பாட்டி? விவசாயம் செய்ய போகிறேன்னு சொல்கிறா. பசங்களோடு சேர்ந்து அந்த நிலத்தை உழுது பயிர் செஞ்சு அப்படி வரும் லாபத்தில் அவங்கள மேற்படிப்பு படிக்க வைக்க போகிறாளாம். பசங்க இவளோட சேர்ந்து விவசாயம் பார்த்தா படிக்கிறது எப்போயா? ஸ்கூல் நேரத்தில் படிப்பு, காலை மாலை 2 அல்லது 1 வகுப்பு மாணவர்களை வைத்து விவசாயம் செய்வேன்னு சொல்கிறா. இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கும் பாட்டி, இல்லையா பாட்டி? நீ வேற அரவிந்தா, உன் தாத்தாவும் அப்பாவும் செய்யுமா, குத்தகை எதுவுமே கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்தாலாம்? மாணவர்களோட பெற்றோர்கள், மாணவர்கள், அப்புறம் துரைசாமியின் உதவியோட பயிரும் வைத்து விட்டாள். காலை மாலை போய் மோட்டாரை போட்டு நீர் பாய்ச்சிரா. ஏரியிலிருந்து கால்வாயில் வரும் நீரை நிலத்தில் பாய்ச்சிரா. பிள்ளைங்க நிலத்தில் இறங்கி களை வெட்டுறானுங்க. கார்த்திகா பேனா பிடிச்ச கையால் மண்வெட்டியை பிடிச்சி என்ன அழகாக வரப்பு கழிக்கிறா தெரியுமா? இயற்கை விவசாயமாக பயிர் முளைச்சி செடியாக நிற்குது. முல்லை மல்லிகை எல்லாம் துளிர் விடுது என்று பாட்டி முடிக்கவும், ஆச்சரியமாக இருக்குதே பாட்டி என்று அரவிந்தன் மிதமிஞ்சி ஆச்சரியப்பட்டான். ஊரையெல்லாம் சனி ஞாயிறுகளில் சுத்தம் செஞ்சிட்டா. ஊருக்குள்ளே வீணான செடி கொடிகளே இல்லை. பார்த்தல்ல? ஆமாம் பாட்டி, கண்ணுக்கு ஊரின் சுத்தம் தெரிஞ்சு தான் இருக்குது. துரைசாமின்னா என்னோட 5வது படித்தானே, அவனா பாட்டி? ஆமாம்ப்பா, அவன்தான் அந்த பொண்ணுக்கு விவசாயம் செய்கிறதில் பக்கபலமாக இருக்கிறான். ஓ, கார்த்திகா தங்கமான பொண்ணு அரவிந்தா எனவும், ஆனால் அவள் என்னை அடிச்சிட்டாளே என்றான் அரவிந்தன். அடித்தாளா? எதுக்கு? லேசாக அவள் கன்னத்தை தட்டினேன்னா அதுக்கு அடிச்சிட்டா. கார்த்திகா அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பொண்ணு இல்லை, தமிழ்நாட்டு பொண்ணு. முன்ன பின்ன தெரியாதவன் வண்டியில் உட்காருன்னா கோபந்தான் படுவா. அடுத்ததாக அவள் கன்னம் தடவினா அடிக்கத்தானே செய்வா. அடிக்கலைன்னா தான் அவள் நல்ல பொண்ணே இல்லை என்றாள் பாட்டி. அமெரிக்காவில் படித்து வேலை பார்த்தாலுமே உனக்கு சரி எது தவறு எதுன்னு தெரியாத அரவிந்தா? புரியுது பாட்டி. அடுத்ததாக காதில் கடுக்கன், தாடி மீசை, கிழிஞ்சு போன ஜீன்ஸ் பேண்ட்டு, இதையெல்லாம் பார்த்து உன்னை பொறுக்கின்னு நினச்சிருக்கலாம். சரி சரி, புரியுது தெரியுது பாட்டி. கார்த்திகாவுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க? அம்மா மட்டும்தானா. அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாராம். அவ்வாறு பாட்டி சொல்லவும் கார்த்திகாவிற்காக வருந்தினான் அரவிந்தன். மறுநாள் அரவிந்தன் 7 மணி வாக்கில் எழுந்தான். தாடி மீசையை ட்ரிம் செய்தான், குளித்தான். இங்கு ப்ளூ நிற ஜீன்ஸும் வெள்ளை முழுக்கை வைத்த பனியனும் அணிந்தான். சாப்பாட்டு மேஜைக்கு வந்தவனை கண்டு எங்கே கிளம்பிட்ட அரவிந்த் என்று பிரபாவதி கேட்டாள். நம்ம ஸ்கூல் வரைக்குமா? ஸ்கூலுக்கா என்று லட்சுமி வாயை பிளந்தார். என்ன ஸ்கூலுக்கான்னு வாயை பொழக்கிறீங்க? நீ இது நாள் வரைக்கும் ஊருக்கு வரும்போதெல்லாம் நம்ம ஸ்கூல் பக்கமே எட்டி பார்த்ததில்லையே, இன்னைக்கு புதுசாக போகிறேன்னதும் ஆச்சரியமாயிடுச்சு அரவிந்தா என்று தாத்தா வேதாச்சலம் விளக்கினார். முன்பெல்லாம் ஊருக்கு வந்தால் பங்களாவில் தங்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு கிளம்பிடுவேன். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து சேரை போட்டு வெள்ளிமலை ஏற்காடு சுற்றுலா போயிடுவேன். இப்போ புதுசாக பொறுப்பு வேறு வந்திருக்குது போல் என் தந்தை என்று தந்தை தேவராஜ் கேட்க, என்னப்பா கிண்டலா? அதெல்லாம் இல்லைப்பா அரவிந்தா, போயிட்டு வா என்று மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி தான் என்றார் தேவராஜ். என்னவோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, வந்து 3 நாள் ஆகுது, இன்னும் சொல்லலையே கண்ணா என்று தாத்தா கேட்கவும், என்ன அவசரம் தாத்தா? எனக்கு தோணும் போது தான் சொல்வேன், அப்போ கேட்டுக்கோங்க தாத்தா என்றான் அரவிந்தன். உணவு உண்டான பின்பு வண்டி சாவியை ஆள்கட்டி விரலால் சுழற்றியபடியே வெளியே வந்தான். தோட்டத்தில் இறங்கி ஒவ்வொரு ரோஜா செடியாக பார்த்து கொண்டே வந்தவன் கவனத்தை அந்த சிவப்பு ரோஜா கவரவும் அதை கிள்ளி ஜீன்ஸ் பையில் வைத்தான். 10 மணி வாக்கில் பள்ளிக்குள் நுழைந்து வண்டியை நிறுத்தினான். வரவேற்பு பலமாக இருந்தது. தலைமை ஆசிரியர் எதிரில் வந்து இருக்கையில் அமர்ந்தான். அரவிந்த் வந்திருக்கும் செய்தி அறிந்து வகுப்புக்கு சென்றிருந்த அத்தனை பேருமே ஒவ்வொருவராக வந்து வணங்கிவிட்டு சென்றார்கள். ஏ கார்த்திகா, நம்ம ஸ்கூலுக்கு அரவிந்த் வந்திருக்காங்க. எல்லாருமே போய் வணக்கம் சொல்லி மரியாதை செய்ய போயிருக்கிறாங்க. வா, நாமும் போய் வரலாம். என்ன மெர்சி டீச்சர்? அரவிந்தா, அது யாரு என்று கார்த்திகா கேட்டாள். ஏய், நம்ம வேதாச்சலம் ஐயா பேரன்தான். சின்னவர் பெயர் தாண்டி அரவிந்து. உனக்கு நல்ல ஞாபகம் மருதி தான், போ என்று சலித்து கொண்டாள் மெர்சி. அவர் என்ன மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரா? அவரை வந்து பார்த்து வணங்க. 10ஆம் வகுப்பில் இருக்கிறேன், தெரியவில்லையா? நான் வர முடியாது, நீ கிளம்புறியா என்று கார்த்திகா கூறினாள். மெர்சி கோபமாக கிளம்பினாள். மெர்சி டீச்சர், கார்த்திகா வரல என்று தலைமை ஆசிரியர் கேட்கவும், அவங்க 10ஆம் வகுப்பில் இருக்காங்க சார். சின்னவர் அவங்கள நேரில் சந்தித்து பாராட்டணும்னு வந்திருக்கிறாரே, நான் அந்த வகுப்புக்கே போய் பார்க்குறேனே. இதோ வரேன் சார் என்று தலைமை ஆசிரியர் எழவும், வேண்டாம் சார், மெர்சி டீச்சர் வகுப்பறையை காட்டினா நானே போய் பார்த்துக்குவேன். 10ஆம் வகுப்பு அறையை தூரத்திலிருந்து காட்டிவிட்டு மெர்சி கிளம்பிவிட்டாள். கரும்பலகையில் எழுதி கொண்டிருந்த கார்த்திகா வாசலில் நிழலாடவும் திரும்பி பார்த்தாள். நேற்று வண்டியில் ஏற சொல்லி வம்பு செய்தவனை கண்டதும் கோபமாக வந்தது. இவன் இங்கு எதற்காக வந்தான்?
ஹலோ, யாருங்க நீங்கள், இங்கே எதுக்காக வந்தீங்க என்று கார்த்திகா கேட்டாள். அவன் கையை கட்டியபடியே ஸ்டைலாக வகுப்பறை கதவில் சாய்ந்து போஸ் கொடுத்தான். நேற்று நீங்கள் என் கன்னத்தை தொட்டிங்க, அதனால் அரைஞ்சேன். அதுக்காக என் விலாசம் தேடி பழி வாங்க வர வந்திருக்கீங்களா என்று மாணவர்களுக்கு கேட்காமல் கொஞ்சம் மெல்லவே சீரலோடு கேட்டாள். அதெல்லாம் இல்லை கார்த்திகா டீச்சர், நான் யாருன்னு தெரியலையா? நான் அரவிந்தன், பெரிய ஐயாவோட பேரன். நிஜமாகவா என்று மெலிதாக அதிரவே செய்தாள் கார்த்திகா. எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி? நான் ஐயாவோட பேரனை இப்படி கற்பனை செஞ்சு வச்சிருக்கலையே. ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைப்பில்லாமல் இப்படி வந்திருக்கீங்களே. அங்கங்கே கிழிசலான ஜீன்ஸ் பேண்ட்டு, ஐ ஆம் அ பேட் பாய்னு வாசகம் எழுதின பனியன். ஸ்கூலுங்கிறது ஒழுக்கத்தை போதிக்கிற இடமாச்சு. மாணவர்கள் நிறைய திருத்தி வச்சுருக்குறோம். தலைமுடியை ஒட்டை வெட்டி வராங்க. கழுத்து கையில் கட்டின கருப்பு சிவப்பு கைத்தை அறுத்து எரிஞ்சிட்டாங்க. மாணவர்களே இப்போ ஒழுக்கமாக வர்றாங்க. இங்கே கொஞ்சம் டீசெண்டாக வரலாம் இல்லையா சார்? இப்படி வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு மேனஸ் தெரியாதா சார்? கார்த்திகா கேட்டதுமே குனிந்து பார்த்தான். அவனுள் பொங்கிய கோபம் அடங்கியது. அவள் சொல்வதில் தவறில்லை என்பதை உணர்ந்தான். அழகாக புன்னகைத்தான். ஓ, ஐ எம் சாரி கார்த்திகா டீச்சர், இனி ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வரும்போது டீசெண்டாகவே வர முயற்சிக்கிறேன் என்று அவன் கூறியதும், வகுப்பு வீணாகுதுங்க, நீங்கள் கிளம்புறீங்களா? உங்களை நேரில் சந்தித்து பாராட்டி விட்டு போக தான் வந்தேன். எதுக்காக? இங்கே வந்த பிறகு இந்த குறைந்த நாளில் இவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, அதுக்காகத்தான். அது ஒரு டீச்சரோட கடமை தாங்க, பொறுப்பும் கூட. ஆனால் 10 ஏக்கர் நிலத்தை உழுது விதைச்சி பயிர் செஞ்சு அதில் வர வருமானத்தில் மாணவர்களுக்கு செலவு செய்ய மேற்படிப்பு படிக்க வைக்க எண்ணி செயலில் இறங்கி இருப்பது ஒரு டீச்சரோட கடமையா? இந்த ஊரை இப்படி கண்ணாடி போல் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறது ஒரு டீச்சரோட பொறுப்பா? காலை மாலை வயலில் இறங்கி வேலை செய்கிறீங்களாமே, அதெல்லாம் ஒரு டீச்சரோட கடமையா? கார்த்திகா அமைதியாக நின்றாள். உங்களை நினச்சி பெருமைப்படுறேன் கார்த்திகா என்று கூறி கை நீட்டினான். ஓகே, தேங்க்யூ என்று கூறி அவன் நீட்டிய கையை பற்றாமல் கையெடுத்து கும்பிட்டாள். அரவிந்துக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் அவளின் அந்த செயல் அவன் மனதை ஜில்லிட வைத்தது. கைப்பிடித்து குலுக்காதவள் எங்கே பூவை வாங்கப் போகிறாள் என்று எண்ணியபடியே பூவை எடுத்து நீட்டவும் அவள் அந்த அழகான ரோஜாவை வாங்கி கொண்டாள். அடுத்த நொடி அவள் அந்த பூவை தலையில் சூடிக்கொள்வாள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனான். வகுப்பறையினுள் இருந்த சரஸ்வதி படத்துக்கு வைத்துவிட்டு அவன் அருகில் வந்தாள். அரவிந்த் தன் ஏமாற்றத்தை மறைக்க புன்னகைத்தான். நான் உங்கள் விவசாயத்தை பார்க்கணும் கார்த்திகா, கூட்டிகிட்டு போகிறீங்களா? சாரி, வகுப்பு கெட்டுடும், இப்போ வர முடியாது. தலைமை ஆசிரியர் அனுமதிப்பார் கார்த்திகா டீச்சர். மாலை வேணா வாங்களேன், கூட்டி கொண்டு போய் காட்டுகிறேன் என்று கூறவும் அரவிந்த் அவள் முகத்தை ஆழ்ந்து நோக்கிவிட்டு அங்கிருந்து கிளம்ப மனசே இல்லாமல் அவளை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே சென்றான். மாலை சரியாக 4:30 மணிக்கு பள்ளி கேட்டுக்கு வெளியே வண்டியில் சாய்ந்து ஸ்டைலாக நின்றிருந்தான். வீட்டிற்கு மாணவர்கள் சென்றனர். மெர்சி 8ஆம் வகுப்பு பிள்ளைகளை வரிசையாக கூட்டி வந்தாள். அரவிந்தை கண்டதும் மலர்ந்தாள். சார் நீங்கள் என்று மெர்சி கேட்கவும், மாலை விவசாய நிலத்தை காட்டுறேன்னு கார்த்திகா டீச்சர் சொன்னாங்க, அதுதான் வந்திருக்கிறேன். உங்கள் நிலம் அது, அதை காட்டுவதற்கு கார்த்திகா எதுக்கு சார்? இப்படி நீங்கள் காத்திருக்க தேவையே இல்லையே. அந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது என்றாலுமே உங்கள் பள்ளி பராமரிப்பில் இல்லை இருக்குது மெர்சி டீச்சர். அனுமதி இன்றி நுழையக்கூடாது இல்லையா? அப்படி கூறியவரே பிரமிப்புடன் பார்த்தாள் மெர்சி. கார்த்திகா டீச்சர் வரவில்லையே. அவங்க வரமாட்டாங்க. மாலை சிறப்பு வகுப்பு 4:30லிருந்து 5:30 வரைக்கும் ஆங்கில பாடம் சார். ஓ அப்படியா? நாங்கள் நிலத்திற்கு தான் போகிறோம், வருகிறீர்களா என்று கேட்கவும், மறந்தே போச்சு பாருங்க, ஃப்ரெண்டோட மேரேஜ் ரிசப்ஷன், கள்ளக்குறிச்சிக்கு போகிற வேலை இருக்குது, சாரி டீச்சர் என்று கூறி வண்டியை கிளப்பினா அரவிந்த். மெர்சியின் முகம் கூம்பி போனது. அரவிந்தும் மேரேஜ் ரிசப்ஷன் என்று கூறியது பொய். கார்த்திகாவை பார்த்துவிடும் ஆவலில் வந்தவனுக்கு பெருத்த ஏமாற்றம் நிகழவும் அரவிந்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெரும் சோகமாகி வண்டியை மேடு பள்ளம் பார்க்காமல் அசுர வேகத்தில் ஓட்டினான். மயக்கும் மாலை பொழுது. கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் தென்றலை தூதுவிட்டு மக்களின் நலம் விசாரித்து கொண்டிருந்தது. போர்ட்டிகோவில் வண்டியை நிறுத்தினான் அரவிந்தன். ஹாலில் அமர்ந்திருந்த தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாரையுமே கண்டு கொள்ளாமல் முகம் வாடி வேக வேகமாக மாடிப்படியேறியவனை பாட்டியின் குரல் தடுத்தது. அரவிந்தா, என்னடா கண்டுக்காம போற? ஏன் உன் முகம் வாடி போயிருக்குது? எங்கே போயிட்டு வர? இங்கே வா, டீயும் சிற்றுண்டியும் சாப்பிட்டுட்டு போகலாம் என்று லட்சுமி அழைக்கவும், எனக்கு தேவையில்லை பாட்டி, பசிக்கல பாட்டி, சும்மா வெளியில் போயிட்டு வரேன் பாட்டி, நான் ரெஸ்ட் எடுக்கணும் பாட்டி என்றான் அரவிந்தன். அதெல்லாம் நீ ரெஸ்ட் எடுக்கலாம், முதல்ல நீ இங்கே வா என்று தாத்தா அழைக்கவும் மாடிப்படி இறங்கி வந்து அவர்கள் அருகில் அமர்ந்தான்.
அரவிந்த், என்ன விஷயமாப்பா வந்த? எப்போது அமெரிக்கா கிளம்ப போற என்று மென்மையாகத்தான் வேதாச்சலம் கேட்டார். ஆனால் கார்த்திகாவை பார்க்க முடியாத எரிச்சலில் இருந்தவனுக்கு தாத்தாவின் கேள்வி எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றியது போல ஆனது. என்ன தாத்தா, நான் அமெரிக்கா போகணும், நான் இங்கே இருக்கிறத நீங்கள் விரும்பல, நான் இப்போதே கூட அமெரிக்கா கிளம்ப ரெடி தான் என்று அரவிந்தன் எழவும், டேய் அரவிந்தா, என்னடா இப்படி பேசுகிற என்று தாத்தா பதறவும், அமெரிக்காவுக்கு எப்போ போகிறேன்னு கேட்டால் என்ன அர்த்தமா? கிளம்புடான்னு தானே அர்த்தம் என்று எகிரினான் அரவிந்தன். அரவிந்தா, ஏண்டா கோபப்படுற? தந்தை இடை புகுந்தார். கோபப்படாமல என்னப்பா செய்ய சொல்கிறீங்க? இங்கே வந்தால் நீ 10 நாட்கள் கூட இருக்க மாட்டியே, உடனே கிளம்பிடுவியே, அதை மனசில் வச்சு தான் கேட்டுட்டாரு. அதுக்காக நீ இவ்வளோ தூரம் சொல்லணுமா? உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டா? என்ன இது காரணம் இல்லாமல்லாம் கோபப்படுற? வெளியில் யார்கிட்டையாவது சண்டை போட்டுட்டு வந்தியா என்று தேவராஜ் எகிரவும் அரவிந்தன் தனிந்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ எப்போ தான் கிளம்புற என்று தாய் பிரபாவதியும் கேட்டாள். எனக்கு தோணும்போது. எதுக்கு ஆளாளுக்கு என் பேரனை கேள்வி கேட்டு வதைக்கிறீங்க? என் பேரன் இந்தியா வந்த உடனே கிளம்புறேன்னு பறப்பான், அப்படியே கிளம்பிடுவான். அப்படி கிளம்பாமல் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பொறுக்கலையா? சாமி, நீ உன் விருப்பம் போல செய்யி, நீ மாடிக்கு போய் படுத்து ஓய்வெடு பாட்டி கூறவும் மற்றவர்களை முறைத்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினான். படுக்கையில் விழுந்தான். 6 மணிக்கெல்லாம் மீண்டும் எழுந்து ஃப்ரெஷ் ஆகி கீழே வந்தான். கையில் சாவியை சுழற்றியவரே சென்றவனிடம், அரவிந்த், எங்கே கிளம்பிட்ட என்று தாய் கேட்கவும், போர் அடிக்குதுமா, வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் என்று கூறியவாறு வெளியே வந்தான். கார்த்திகாவை அவள் குடியிருக்கும் இடத்துக்கே சென்று ஏதாவது சாக்கு போக்கு கூறி பார்த்து பேசிவிட்டு வர எண்ணி கிளம்பினான். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் அவள் எதிரில் வந்தாள். கூடவே துரைசாமியும் வந்தான். ஹாய் அரவிந்த், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கிற? ஃபைன்டா. அமெரிக்காவில் இருந்து நீ எப்போ வந்த? 3 நாள் ஆச்சு என்று அவன் துரைசாமிக்கு பதிலளித்தாலுமே பார்வை முழுக்க கார்த்திகாவின் மேலே இருந்தது. எனக்கு தெரியாது அரவிந்த், விழுப்புரத்தில் இயற்கை விவசாயம் பற்றி 2 நாள் கருத்தரங்குக்கு சென்று மாலை 4 மணிக்கு தான் வந்தேன். யாராவது சொல்லியிருந்தால் இந்த நேரம் பங்களாவுக்கே வந்து பார்த்துருப்பேனே. என் தாத்தாவும் அப்பாவும் உன்னை பங்களாவுக்குள்ளே விட்டுடுவாங்களா என்ன? உன்னை வெளியே இல்லை நிறுத்தி வைப்பாங்க. இன்னும் அந்த 2 பேரும் ஜாதி மதன்னு பேசிக்கிட்டே தெரியுறாங்களே துரை. சரி, அதை விடு. 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க என்று அரவிந்தன் கேட்டான். இவங்களோட 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு டெங்கு ஃபீவரான். அவன் உடல்நிலையை பற்றி விசாரிச்சுட்டு அப்படியே பாடம் சொல்லித்தர போகிறாங்க. அந்த மாணவனோட வீடு காட்டில் இருக்குது, அங்கே போக துணைக்கு என்ன அழைச்சாங்க, அதுதான் அவங்களோட போயிட்டுருக்கிறேன் என்று துரைசாமி விளக்கினா. ஹலோ டீச்சர், மாணவனுடைய வீடு வரைக்கும் சென்று பாடம் சொல்லி கொடுத்துட்டு வர்றதுக்கு எல்லாமே பரந்த மனம் வேண்டும். நீங்கள் கிரேட் தான். இன்னும் என்னென்ன அதிசயமெல்லாம் செய்கிறீங்க? என்ன அரவிந்த் ஆச்சரியத்துடன் கேட்டான். அவன் என் மாணவன், அவனுக்கு உதவுறது கடமை தானே என்று கார்த்திகாவும் கேட்டா. அப்பா, சிலை பேசிடுச்சு துரை என்று அரவிந்தும் கூற, சிலையா? யாரு என்று கார்த்திகா கேட்க, யாருன்னு கேட்குறவங்க தான் என்று சில்மிசமாக சிரிக்கவும் கார்த்திகா அவனின் கிண்டலை புரிந்து கொண்டாள். ஸ்கூலுக்கு வருகிற மாணவனுக்கு பாடம் நடத்துறது தான் ஒரு ஆசிரியரோட கடமை. இப்படி வீடு தேடி போய் நடத்துறதெல்லாம் கடமையில் சேர்த்தியே இல்லை, இது சேவை கார்த்திகா. ஆமாம், உங்கள் ஆங்கில பாடம் மட்டும்தானா நீங்கள் சொல்லித்தருவீங்க? மீதி சப்ஜெக்ட் பாடம் பால் தானா? அவனுக்கு தெரியாது இல்லையா? அரவிந்த், கார்த்திகா டீச்சரை குறைச்சி எடை போடாத. டீச்சர் ஆல் சப்ஜெக்ட்லேயும் கில்லி. இன்றைக்கி தமிழ் ஆங்கிலம் 2யுமே நடத்த போகிறாங்களாக்கும். மாணவனுக்கு உடம்பு முடியலன்னும் போது எப்படி பாடத்தை கவனிப்பான்? மாணவன் படுத்திருப்பான், நான் அவன் பக்கத்தில் உட்காந்து போதிப்பேன். அவன் காது வழியாக படுத்திருந்தது போலவே உள்வாங்கி கொள்வான். கார்த்திகா விளக்கினாள். கார்த்திகா டீச்சர் போல் நாம் படிக்கும்போது யாருமே நமக்கு கிடைக்கல துரைசாமி என்று கூறி அரவிந்த் அழகாக சிரித்தான். அவன் சிரிப்பில் கார்த்திகா பங்கெடுத்து கொள்ளவில்லை. அது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. மாணவர் வீடு எங்கே இருக்குது துரை? முயல்குன்று அருகில் இருக்குது அரவிந்த். அது 2 கிலோமீட்டர் தூரமாச்சே. அரவிந்த், என் வண்டி கிளம்பின கொஞ்சம் நொடியிலேயே பஞ்சர் ஆயிடுச்சு என்று வண்டியை டயரை சுட்டி காட்டினான் துரைசாமி. துரை, நீ கவலைப்படாத, டீச்சரை நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்றான். வாங்க டீச்சர் என்று அரவிந்த் அழைக்க, வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஒரு சிரமமும் இல்லை. எங்கள் ஊர் பிள்ளைங்களுக்காக நீங்கள் இவ்வளவு செய்யும்போது நான் இந்த ஊர்க்காரன், இவங்க எல்லாருமே எங்கள் மக்கள், அவங்களுக்கு உங்கள் மூலமாக உதவ ஒரு சான்ஸ் தானே. கார்த்திகா, துரை ஏன் நிற்கிற? டீச்சரை நான் அழைச்சிட்டு போகிறேன், நீ கடையில் விட்டு பஞ்சர் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. அரவிந்த் சொல்லவும் துரைசாமி கார்த்திகாவை பார்த்தான். அவளோ போக வேண்டாம் என்று அவனை பார்த்து கஞ்சாடை காட்டினாலும் அரவிந்தின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கிளம்பினான். உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாமல் ஏறுங்க என்று அரவிந்தன் சிரிக்கவும் கார்த்திகா கொஞ்சம் நிமிர்வோடே முறுக்கி கொண்டு ஏறி அமர்ந்தாள்.
கார்த்திகா தள்ளி அமர்ந்து கம்பியை பிடித்தபடியே வந்தாள். சிறிய மேடு பள்ளத்தில் வண்டி ஏறி இறங்கவும் கார்த்திகா நழுவி அருகில் வரும்படி ஆனது. இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி குறைந்து போனது. அவன் பறந்த முதுகில் கார்த்திகாவின் மொத்த உடலும் மோதவும் அரவிந்துக்கு உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. கார்த்திகா அவன் மீது உடல் படாமல் உட்கார எவ்வளவோ பிரயத்தனப்பட்டாலுமே வண்டியின் அமைப்பு பின்புறம் தூக்கி கொண்டு இருந்ததால் அவளை அவன் அருகில் கொண்டு போய் நிறுத்தியது அது. 4 நாட்களுக்கு முன்பு துரைசாமியோடு இதே பாதையில் பயணித்த போது அவன் மீது தன் உடல் படாமல் உட்கார்ந்து போனவள் கார்த்திகா. அவன் வண்டி அமைப்பு அப்படி. ஆணின் முதல் ஸ்பரிசம். கார்த்திகா தவித்து போனாள். என்னதான் அவன் பின்னே நிமிர்வோடு முறுக்கி கொண்டு அமர்ந்திருந்தாலுமே அவளும் இளம் பெண் தானே. கிளை பாதையில் வளைந்து செல்லும் போது இன்னும் நெருக்கம் அதிகமானது. பிடிமானத்திற்காக அவள் கைகள் தவித்தன. கார்த்திகா, ரோடு சரியில்லை, விழுந்துட போறீங்க, என் தோலை கெட்டியா பிடிச்சுக்கோங்க என்றான் அரவிந்தன். அதெல்லாம் விழமாட்டேன். கார்த்திகா சொன்ன நொடி இன்னொரு பெரிய பள்ளத்தில் வண்டி ஏறி இறங்கவும் கீழே விழப்போனவள் பதறி அவன் தோள்களை பிடித்து கொண்டாள். நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன் என்று கார்த்திகா கூறவும், கார்த்திகா, நான் வேணும்னு மேடு பள்ளத்தில் விடலை என்றான் அரவிந்தன். அது எனக்கும் தெரியும். ஆனால் உங்கள் வண்டி துரைசாமி வண்டி போல இல்லை. முடிந்த வரைக்கும் மேடு பள்ளத்தில் விடமாட்டேன். ஆனால் என் தோலை பற்றிய கையை எடுத்துக்கொண்டால் அப்புறம் விழுந்து வருவீங்க டீச்சர். அப்புறம் துரைசாமிக்கும் உங்களோட பணிபுரிகிற டீச்சருக்கும் மாணவர்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நான் தான் பதில் சொல்லணும் என்று சிரித்தான். அவள் பதில் சொல்லவே இல்லை. நாளைக்கு கார் எடுத்துகிட்டு வருகிறேன் கார்த்திகா டீச்சர். ஹலோ, இது குறுகலான வழி, இதில் காரெல்லாம் எப்படி போகுமா? நாளைக்கு துரைசாமியோடைய போகிறேன் என்று கராராக கார்த்திகா கூறினாள். அவன் அப்போது பதில் ஏதும் கூறவில்லை. மறுநாள் காலை 10 மணி. வானம் லேசாக மூடிக்கொண்டிருந்தது. கார்த்திகா 10ஆம் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தாள். அரவிந்தன் அவள் வகுப்பறைக்கு முன்பே வந்து நின்றான். ஹாய், ஹலோ, குட் மார்னிங் என்று வணங்கவும் கரும்பலகையில் எழுதி கொண்டிருந்தவள் அவன் குரல் கேட்டு திரும்பினாள். பதிலுக்கு வணங்கினாள். கார்த்திகா நீண்ட மயில் தொகை முடியை தலைக்கு குளித்துவிட்டு முடி காய்வதற்காக அடியில் வெல்வெட் பேண்ட் போட்டிருந்தாள். இளம் ஆரஞ்சு நிற காட்டன் சேலையை அழகாக உடுத்தியிருந்தாள். நெற்றியில் ஆரஞ்சு நிற ஒட்டு போட்டும் கண்ணுக்கு அளவாக மை எழுதியும் இருந்தாள். அழகு அள்ளியது. பார்க்க அரவிந்தனுக்கு பரவசமானது. அவளின் அழகு போதையை தந்தது. அப்படியே அவளை அள்ளி அணைத்து தன் உயிருக்குள் பதுக்கிவிட வேண்டும் போல வெறி வந்தது. அரவிந்தன் கண்களை விரித்து பார்த்து கொண்டு நின்றான். இது நாள் வரை எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான். ஆனால் இப்படி ஒரு உணர்வெல்லாம் அவனுக்குள் உருவானதே இல்லை. இந்த கார்த்திகா தான் முதலில். அவன் கடினமான இதய கதவை அடித்து நொறுக்கி உள்ளே புகுந்து விட்டாள். அவளை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்றிருந்தது. மனதுக்குள் மனம் வீசியது. விழி எடுக்காது பார்த்து கொண்டிருந்தவன் முகத்தின் முன்பு கார்த்திகா கையை சொடுக்கினாள். அரவிந்தன் சுய நினைவு பெற்றான். ஹலோ, கிளம்புறீங்களா அரவிந்த் சார்? கிளம்பணுமா கார்த்திகா டீச்சர்? மாணவர்களுக்கு பாடம் நடத்தணும். எரிச்சலை அடக்கி கொண்டு சொன்னாள். இது எங்கள் பள்ளிக்கூடம், என்னையே கிளம்ப சொல்கிறீங்களா? ஆனாலும் உங்களுக்கு தைரியம் ரொம்ப தான். தைரியம் இல்லைன்னா இவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த கிராமத்துக்கு வந்து அம்மாவும் நானும் மட்டும் ஆண் துணை இல்லாமல் வாழ முடியுமா அரவிந்த் சார்? அமெரிக்காவிலன்னா பொழுது ரெக்க கட்டி கொண்டு பறந்து போயிடும். ஆனால் இங்கே போர் அடிக்குதே கார்த்திகா, எனக்கு கொஞ்சம் மனம் இறங்கக்கூடாதா? அரவிந்தன் பெரிய வேப்ப மரத்தடியில் இருந்த பெஞ்சை காட்டினா. என்ன பேசுகிறீங்க? வகுப்பை விட்டுட்டு வந்து உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கணுமா என்று கார்த்திகா கேட்கவும், ஆமாம், ஒரு வயசு பையனும் ஒரு பெண்ணும் ஜாலியாக பேசி கொண்டிருக்க இது என்ன பார்க்கா? இது ஒழுக்கத்தை போதிக்கிற இடம். இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணும். நீங்கள் கிளம்புங்க, எனக்கு வகுப்பு கெடுது என்று கார்த்திகா கராராக பேசினாள். உங்கள் விவசாய நிலத்தை எப்போ பார்க்க வரட்டும்? மாலை வாங்க, அப்போது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது கார்த்திகா டீச்சர். சரி, நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன் கார்த்திகா கூறவும் அவன் அங்கிருந்து கிளம்பி மைதானத்தில் இருந்த வேப்ப மரத்தடியில் அமர்ந்தான். கார்த்திகாவின் வகுப்பறையையே நோட்டமிட்டு கொண்டிருக்கவும் கார்த்திகா எரிச்சலானாள். பின்னர் 12 மணி வாக்கில் கிளம்பினான். மாலை 4 மணிக்கு வந்து நின்று விட்டான். 9 வகுப்பு பிள்ளைகளோடு விவசாய நிலத்துக்கு சென்றவளோடு தானும் வந்து சேர்ந்து கொண்டான். விவசாய நிலத்தில் மாணவ மாணவிகள் இறங்கி பாத்தியில் இருந்த களைகளை பிடுங்குவதில் மும்முரமாயினர். பூச்செடிகளையும் பயிர்களையும் கண்டு வியந்து போனா அரவிந்தன். வாவ், சூப்பர், வண்டர்ஃபுல் என்று புகழ்ந்தான். உங்கள் புகழ்ச்சியெல்லாம் ஊர் மக்களுக்கும் துரைசாமிக்கு தான் சேரும். அவங்க தான் பயிர் வைத்து கொடுத்தது. இப்போது உள்ள பராமரிப்பது மாணவர்களும் ஆசிரியர்கள் செய்கிறது. நீங்கள் என்ன சொல்லுங்கள்?
இப்படி ஒரு முயற்சிக்கு வித்துட்டதே நீங்கள் தானே. உங்கள் முயற்சி இல்லைன்னா இப்படி ஒரு அழகான விவசாயம் நடந்தே இருக்காதே கார்த்திகா டீச்சர் என்று புகழ்ந்தான். அருகில் கிடந்த ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு தனக்கு தெரிந்த அளவு மல்லிகை தோட்டத்தில் உள்ள களைகளை கொத்தவும் கார்த்திகா பதறினாள். ஐயோ, என்ன பண்ணுறீங்க? அந்த மண்வெட்டியை எப்படி கொடுங்க, உங்கள் பேண்ட் சட்டை பாழாகிடும், மண் கரை படிஞ்சிடும். ப்ளீஸ், அதெல்லாம் கரைப்படாது, விடுங்க கார்த்திகா. ஆசிரியர் வேலை பார்க்குறது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இது போன்ற வேலைகள் பழக்கமே இல்லை, தெரியாது. அடுத்ததாக உங்கள் தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? விடுங்க, விவசாய நிலத்தை பார்த்துட்டீங்க இல்லை, இப்போ நீங்கள் கிளம்புங்க என்று கார்த்திகா கெஞ்சவும், கார்த்திகா இது கூட புது அனுபவமாக இருக்குது, ப்ளீஸ் விடுங்களேன். இந்த வேலை முடிஞ்சதும் நீங்கள் முயல் குன்றுக்கு போகிறீங்க இல்லையா? ஆமாம், உங்களை கூட்டிகிட்டு போகணும் இல்லை? அதெல்லாம் வேண்டாம், துரைசாமி வண்டி சீராயிடுச்சான், அவர் வந்து கூட்டிகிட்டு போவார், அவருக்கு கால் பண்ணியிருக்கிறேன் என்று கார்த்திகா கூறவும், அவ்வளவுதானே, துரைசாமியை ஸ்டாப் பண்ணிட்டா போச்சு என்று கூறி ஃபோனை எடுத்தான். அதெல்லாம் வேண்டாம் அரவிந்த் சார் என்று கார்த்திகா அவன் ஃபோன் செய்ய போனதை தடுக்கவும், என்னை விட உங்களுக்கு துரைசாமி உயர்வா கார்த்திகா? அப்படியெல்லாம் இல்லை அரவிந்த். அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை என் மேலே ஏன் வரலை? அவர் என்ன போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து வந்தவர், நீங்கள் அப்படி இல்லையே, அதுக்காக இப்படி தள்ளி நிறுத்தணுமா என்று அரவிந்தன் கேட்கவும் கார்த்திகா அமைதியாக நின்றாள். அரவிந்தன் துரைசாமிக்கு ஃபோன் செஞ்சான். துரை, கார்த்திகாவை முயல் குன்றுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன், நீ வேலை இருந்தால் பார்க்குறியா? இது கார்த்திகாவுக்கு தெரியுமா? அவங்க முன்னாடி இருந்து தானே நான் பேசுகிறேன். சரி அரவிந்த், எனக்கும் கள்ளக்குறிச்சியில் ஒரு வேலை இருக்குது, அதை பார்த்து செஞ்சு முடிக்கணும் என்றான் துரைசாமி. வேலை முடிந்தது. அனைவரும் வயலை விட்டு கிளம்பினர். நீங்கள் பங்களாவுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகி காப்பி குடிச்சிட்டு வாங்கல? வேண்டாம் கார்த்திகா, நான் ஃப்ரெஷ் ஆகி தான் இருக்கிறேன் என்றவன் வாய்க்காலில் ஓடிய நீரை அள்ளி முகம் கழுவினான், கை கால்களை கழுவினான். மேலே ஏற்றி இருந்த பேண்ட்டை முழுக்கை சட்டையை இறக்கி அழகாக மடித்து விட்டான். பேண்ட் பையில் இருந்த சீப்பை எடுத்து தலைவாரவும் அவன் ஃப்ரெஷ் ஆகி போனான். நான் வீடு போய் குளித்து உடை மாற்றி கிளம்பணும் எனவும், அதுக்கு என்ன, உங்கள் வீட்டுக்கு நேராகவே போயிடலாம். பெருந்தொல்லை. என்ன முணுமுணுக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இருவரும் வீடு சென்றனர். அவனை ஹாலில் அமர்த்தி டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். உங்கள் அம்மாவை பார்க்கணும். அவங்க யாரையும் பார்க்க விருப்பறதே இல்லை. கார்த்திகா விறுவிறுவென்று தோட்டத்து பக்கம் போனாள். ஜன்னல் வழியாக முக்காடிட்ட ஒரு உருவம் அவனை எட்டி பார்த்தது. அவன் பார்த்த நொடி மறைந்து போனது. அழகான இளம் தளிர் பச்சை நிற சுடிதாரில் வந்தாள் கார்த்திகா. வாவ், சூப்பர், என்ன அழகு. இப்போது உங்களை டீச்சர்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறியாமான்னு தான் கேட்பாங்க என்று புகழ்ந்தான். அவன் புகழ்ச்சியை கார்த்திகா சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். சொன்னாள், உங்கள் புகழ்ச்சிக்கு மயங்குற ஆள் நான் இல்லை, அதுதான் உங்கள் முகபாவனிலேயே தெரியுதே கார்த்திகா. நீங்கள் என்ன செஞ்சால் மயங்குவீங்க? எதை பார்த்து மயங்குவீங்க? புகழ்ச்சிக்கே மயங்காதவங்க வேற தங்கம் வைரம் சொத்தை பார்த்தா மயங்க போகிறீங்களா? பிறகு உங்களை எப்படித்தான்? மீதியை சொல்லாமல் அவளை வைத்த வெளி எடுக்காமல் பார்த்தான். ஹலோ, கண்டதையும் உளராமல் வண்டியை எடுங்க அவள் கூறவும் அழகான சிரிப்புடன் மன்மதனாக வண்டியை கிளப்பினான். மாணவனின் பெற்றோர் நேற்று போல பெரிதாக உபசரித்தனர். மாணவனுடைய தாய் காப்பி பலகாரத்தை நீட்ட அரவிந்தன் மறுத்தான். அங்கிருந்தவர்களின் முகம் வாடி போனது. ராசா, நேற்று நீங்கள் எங்கள் வீட்டில் காப்பி தண்ணி குடிக்கல, கொஞ்சமாக குடித்தா இந்த ஏழை ஜனங்க மகிழ்வோம் இல்லையா சாமி என்று அந்த அம்மாள் கூறவும் கார்த்திகா அவனை அர்த்த புஷ்டியோடு பார்க்கவும் அவள் பார்வையின் பொருள் உணர்ந்து வாங்கி பருகினான். கால் மேல் கால் போட்டு அரவிந்தன் அரசனை போல அமர்ந்திருக்க அந்த வீட்டில் உள்ளவர்கள் கை கட்டி அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 1.5 மணி நேரம் கடந்து உள்ளிருந்து கார்த்திகா வர இருவரும் கிளம்பினர். ராஜா, ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டாலுமே இந்த மக்கள் உங்கள் வீட்டார் மீது பெரிய மகாராஜா போல இன்னமும் மதிப்பு கொண்டிருப்பது கண்டு எனக்கு வியப்பாக தான் இருக்குது அரவிந்த் சார் என்று தனது மனதில் உள்ளதை வெளிப்படுத்தினாள் கார்த்திகா. இதில் வியப்படைய என்ன இருக்குது கார்த்திகா? நாங்கள் அந்த அளவு நல்லது செஞ்சுருக்கிறோம். ஜமீன்தாரி முறை ஒழிப்பின் போது எங்களுடைய பெரும் நிலப்பரப்பை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. ஆனாலும் மனம் தளராமல் தாத்தாவும் அப்பாவும் தொழில் விவசாயமும் செஞ்சு மீண்டும் பெரும் நிலப்பரப்பை வாங்கி போட்டுட்டாங்க. இந்த ஊரில் இருக்கிற மருத்துவமனை, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், கோவில், குளக்கரை, ஊரின் 4 பக்கமும் இருக்கிற பெரிய பெரிய ஏரிகள், அத்தனை இடங்களையும் தாத்தா ஊருக்காக தானமாக கொடுத்தது. நிறைய பேருக்கு வீடு கட்டிக்கொள்ள நிலம் கொடுத்துருக்குறாங்க. விவசாய பண்ணை, வெள்ளிமலை எஸ்டேட்டு, நூல் மில், அரிசி ஆலை, அத்தனையிலையும் வேலை செஞ்ச இந்த ஊர் மக்கள் பிழைக்கிறாங்க. எங்களால் பல குடும்பங்கள் வாழ்கிறது என்றான் அரவிந்தன். ஆனாலும் மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே அரவிந்த் சார். மக்களின் உழைப்பு சுரண்டப்படுவது போல எனக்கு தோன்றுகிறதே. அவங்களோட சம்பளத்தையும் கூலியையும் இன்னும் உயர்த்தலாமே என்று கார்த்திகா கூறவும் சட்டென்று கோபம் வந்தாலும் அதனை அடக்கினான்.
பரிசீலிக்கலாம், தாத்தா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் கார்த்திகா. ரொம்ப மகிழ்ச்சி அரவிந்த் சார். இங்கே நிலம் தொழில்னு இருக்கும்போது நீங்கள் ஏன் இங்கே இருந்து இதனை பார்த்துக்காம அமெரிக்காவில் இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறீங்க? வண்டியின் வேகத்தை குறைத்து அவளுக்கு பதில் சொல்லியவாறே வண்டியை செலுத்தினா. அது 6ஆம் வகுப்பு பிறகு அங்கே படித்தேன்னா அமெரிக்காவே பிடிச்சு போக அங்கேயே இருந்துட்டேன். இங்கே வந்தால் 4-10 நாட்கள் கூட இருக்க மாட்டீங்களாமே? ஆமாம், இந்த சீதோஷ்ண நிலையும் ஊரும் பிடிக்கல கார்த்திகா. இந்த முறை ஏன் கிளம்பல அரவிந்த் சார் என்று கார்த்திகா கேட்கவும், இந்த முறை இங்கே வந்ததும் போகணுன்னே தோணலை கார்த்திகா. ஏன்? எதுவோ தடுக்குது கார்த்திகா. என்ன அது அரவிந்த் சார்? உங்களுக்கு தெரியவில்லையா கார்த்திகா டீச்சர்? சொன்னால் தானே தெரியும் அரவிந்த் சார். இப்போவே சொல்லணுமா? உங்களுக்கு தோணும் போது சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ என்றவன் பெருமூச்சு விட்டான். வண்டி ஒரு திருப்பத்தில் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கவும், ஐயோ அரவிந்த் என்று கூறி அவன் இடுப்பை இறுக கட்டி கொண்டாள் கார்த்திகா. அரவிந்தன் மனம் மகிழ்வில் எகிரி குதித்தது. அரவிந்தன் அன்றாடம் பள்ளிக்கு வந்து தூரமாக இருந்து கார்த்திகாவை விழி விரித்து பார்ப்பதை நோட்டம் விட்டாள் மெர்சி. கார்த்திகா காலையிலும் மாலையிலும் தவறாமல் தலைவன் இங்கே பள்ளிக்கு வருகை தருவது இந்த தலைவியை காணத்தானா என்று பொடி வைத்து கேட்கவும் கார்த்திகாவுக்கு புரியவே இல்லை. மெர்சி, என்ன சொல்கிற? எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத தலைவியே. வேண்டாம் மெர்சி, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அவர் என்னமோ அவங்க பள்ளியை பார்வையிட வருகிறாரு, அதுக்கு நீ தப்பர்த்தம் எடுத்துக்காத. அவங்க பள்ளியை பார்வையிட நீங்கள் வருவதற்கு முன்பு எல்லாமே வரவே இல்லையே. நீ விவசாய நிலத்துக்கு போகிற அன்றைக்காக பார்த்து அவரும் வருகிறாரு. ராஜா போல் நகத்தில் மண் படாமல் வாழ்ந்தவர் மண்வெட்டியை தூக்கிக்கிட்டு களை கொத்துறதும் நீர் பாய்ச்சறதும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனாலும் அந்த மனுஷனை இப்படியே ஆட்டி வைப்ப? மனுஷன் உன்கிட்ட ரொம்பவே கவிழ்ந்து கிடக்கிறாரு, அடிமையாகி போய் இருக்கிறாரு. பாவம் அவர், கொஞ்சம் கருணை காட்டு கார்த்திகா என்று சிரிப்புடன் மெர்சி சொன்னாள். போய் வேலையை பாரு. நீ 10ஆம் வகுப்புக்கு இல்லை போகணும். அதை விட்டு இங்கென்ன வெட்டி அரட்ட பேசுகிற என்று விரட்டினாள். மெர்சியின் பேச்சில் உண்மை இருப்பது தெரியவும் எரிச்சலானால் கார்த்திகா. அரவிந்தனிடம் பேசுவதை தவிர்த்தாள். அவளின் தவிர்ப்பு தெரியாத அரவிந்தன் அவளையே சுற்றி வந்தான். 5 நாள் கழித்து அவள் அவனை தவிர்ப்பது தெரிந்தது. இரவென்று கூட பாராமல் அவள் வீட்டுக்கு போய் நின்றான். அரவிந்தனை வரவேற்று ஹாலில் அமர வைத்தாள். பள்ளி மாணவர்கள் அவள் வீட்டு ஹால் முழுக்க உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். இது என்ன சைடு பிஸ்னஸா கார்த்திகா என்று அரவிந்தன் கேட்டான். அதெல்லாம் இல்லை அரவிந்த், இவங்க அத்தனை பேருமே 6, 7, 8, 9, 10 வகுப்பில் உள்ள டல் ஸ்டூடெண்ட்ஸு. வீட்டுக்கு வரவழைச்சு சொல்லி கொடுக்குறேன். ஓரளவு இப்போ பிக்கப் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மற்றவர்களைப் போல் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் என்னன்னா சைடு பிஸ்னஸ்ன்னு நக்கல் அடிக்கிறீங்க. ஓ சாரி, நான் அவசரப்பட்டு வாயை விட்டுட்டேன். இல்லை, டீ சாப்பிட்றீங்களா? மணி 8 ஆகுது கார்த்திகா. இது சாப்பாட்டு நேரம். சாப்பிட தோசை இட்லின்னு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடுவேனாக்கும். கார்த்திகா கையால் வாங்கி சாப்பிட்றது அமிர்தம் இல்லையா என்று கூறி கண்ணடிக்கவும் அவன் செய்த செயலால் பதறிப்போனாள். ஹலோ, என்ன விஷயமா வந்தீங்க என்று கேட்டாள் கொஞ்சம் கோபமாக. இங்கேயே சொல்லணுமா என்று மாணவர்களை பார்த்தான். அவனை வெளி வராண்டாவிற்கு அழைத்து வந்தாள் கார்த்திகா. சொல்லுங்க அரவிந்த். கார்த்திகா, நீங்கள் 4-5 நாட்களில் என்கிட்ட சரியாகவே பேசுகிறதில்ல. இதுதான் விஷயமா? ஆமாம். இதை கேட்க தான் இந்த இரவு நேரத்தில் வந்தீங்களா? என்னாச்சு கார்த்திகா, ஏன் என்கிட்ட பேசுகிறத தவிர்க்கிறீங்க? பள்ளியில் கொஞ்சம் அதிக வேலை, அப்புறமா நிலக்கடலை விளைஞ்சிருக்குது, நெல் அறுவடை செய்யணும். துரைசாமியிடமும் ஊரில் சில முக்கியமான விவசாயிங்கிட்டையும் உதவி கேட்டுக்கிறேன். அப்படி வேலை போய்கொண்டிருக்கிறதால தான். கார்த்திகா நிறுத்தவும், பொய் சொல்லாதீங்க கார்த்திகா, நிஜம் பேசுங்க. நெல் அறுவடை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நெல் அறுவடை இயந்திரம் நம்மக்கிட்ட 5க்கு மேலே இருக்குது. அதில் ஒன்றை எடுத்துகிட்டு வந்து துரைசாமி அறுவடை செய்ய சொல்லிடலாம். மணில அறுவடை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நானும் துரைசாமியும் பார்த்துக்குறோம். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? ஒரு சிரமமும் இல்லை. எல்லாமே மிஷின் தானே வேலை செய்ய போகுது. நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அரவிந்த் என்று கார்த்திகா கூறவும், போடான்னு சொல்கிறீங்களா என்று கூறி அவன் சிரித்தான். எப்போதும் போல என்கிட்ட நல்லா பேசுகிறேன்னு சொல்லுங்கள், நான் போகிறேன். இது கிராமம், இப்படியெல்லாம் பேச முடியாது. ஜனங்க ஏதாவது தப்பர்த்தம் எடுத்துக்கொள்வாங்க அரவிந்த். என்னன்னு என்று தெரியாதவன் போல கேட்கவும் கார்த்திகாவுக்கு பெரிதாக கோபம் வந்தாலுமே அடக்கி கொண்டு, சரி நீங்கள் கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? நாளைக்கு பள்ளி விடுமுறை, அதனால் ஏதாவது வெளி இடத்துல சந்திக்கலாமா? எங்கள் வெள்ளிமலை எஸ்டேட்டுக்கு போகலாமா கார்த்திகா என்று ஆசையுடன் அரவிந்தன் கேட்டான். மற்ற பெண்களைப் போல என்னை எடை போட்டுடாதீங்க அரவிந்த் என்று காட்டமாக கூறினாள். கார்த்திகா என்று புரியாமல் அரவிந்தன் முழிக்கவும், உங்கள் நட்பு வட்டத்தில் இருக்கிற பெண்களைப் போல இந்த கார்த்திகாவை குறைச்சி எடை போட்டுடாதீங்க. என்ன பேசுகிற கார்த்திகா, எனக்கு புரியல. பணக்காரனை கண்டதும் பல்லை இழித்து கொண்டு,
படுக்கையை பகிர்ந்து கொள்ளும் உங்கள் தோழிகள் போலானவள் நான் இல்லை. ஏய், என்னடி பேசுகிற நீ? எனக்கு அமெரிக்காவில் பெண் தோழிகள் உண்டு. ஆனால் அந்த தோழிகளோடு எல்லாமே நான் அப்படி கீழ்த்தரமாக படுக்கையை பகிர்ந்து கொண்டதே இல்லை. அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் நான் இந்தியாவில், அதுவும் தமிழ் மண்ணில் பிறந்தவன். நடை உடை பாவனைகள் வேண்டுமானால் என்னிடம் மாறியிருக்கலாம். ஆனால் பண்பாட்டில் இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறேன். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடோட வாழ்பவன் நான் என்று கோபமாக பேசியவன் சட்டென்று கிளம்பவும், சாரி அரவிந்த் என்று அவள் பின்னாடியே கூறிக்கொண்டு கார்த்திகா வந்ததை அலட்சியப்படுத்தினான். புல்லட் புயல் வேகத்தில் உதைத்து கிளப்பி கொண்டு போனான். கார்த்திகா மனம் நொந்து அவன் போன வழியையே பார்த்து கொண்டு நின்று விட்டாள். காற்றென பங்களாவிற்குள் நுழைந்த அரவிந்தன். சோஃபாவில் அமர்ந்திருந்த பாட்டி அவனை நிறுத்தினாள். எல்லாருமே உணவருந்து விட்டு படுக்க போய்விட்டார்கள். லட்சுமி மட்டும் பேரனுக்காக காத்திருந்தார். எங்கே போயிட்டு வர்ற ராசா? கார்த்திகா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன விஷயமா? போய் பார்க்கணுன்னு தோணுச்சு, பார்த்தேன். எதுக்கு தோண்டி துருவி கேட்குறீங்க? கடுப்பானா. பகலெல்லாம் பள்ளிக்கூடமே கதியாக கிடக்கிற, அப்புறம் பிள்ளைங்க பயிரிட்ட விவசாயம் நிலம். கொஞ்ச நாளுக்கு முன்பு மாலை நேரம் அந்த டீச்சரை பைக்கில் ஏற்றிக்கிட்டு கூட நீ போனதா ஜனங்க சொன்னாங்க. அப்படி எங்கே தான் போனீங்க? முயல்குன்று வரைக்கும். எதுக்கு? உடம்பு சரியில்லாமல் பள்ளிக்கு வராத மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போனாங்க. அதான் அவங்களுக்கு துணையா. இப்படி வேற நல்லது செய்கிறாள் அந்த பொண்ணு. ஆமாம், டீச்சரை பிரியறது இல்லை போல என்று பாட்டி கேலியாக பேச, ஹலோ பாட்டி, டீச்சர் ரொம்ப கண்டிப்பு. பள்ளிக்கூடத்தில் வச்சு பேச மாட்டாங்க. விவசாய நிலத்துக்கு போனால் அளந்து தான் பேசுவாங்க. என்கிட்ட இப்போது 4-5 நாட்களாக சரியாக பேசவே இல்லை. அதுதான் ஏன்னு கேட்க போனேன். விஷயம் போதுமா பாட்டி? டீச்சர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது போல். ஆமாம், கார்த்திகாவை எல்லாருக்குமே பிடிக்கும். உனக்கு சற்று அதிகமாகவே பிடிச்சிருக்குது போல், அப்படித்தானே? ஆமாம். இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? பேராண்டி, எனக்குமே அந்த டீச்சரை பிடிச்சிருக்குதுப்பா என்று பாட்டி கூறவும் அரவிந்தன் அருகில் வந்தான், அமர்ந்தான். சட்டென்று பாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்தான். பாட்டி அவன் முகம் நீவினார். தலைமுடியை கோதிவிட்டாள். கார்த்திகாவின் பேச்சால் கொதித்து கொண்டிருந்த மனம் பாட்டியின் பேச்சால் வருடலாலும் குளிர்ந்தது. ஒரு நாளைக்கு நீ வீட்டுக்கு கூட்டி கொண்டு வா, எனக்கும் பார்க்கணுன்னு தோணுது. கண்ணுக்கு நிறைவான அழகு இல்லையாது அந்த பொண்ணு? அரவிந்தன் ஆமோதிப்பாக தலையாட்டினான். கார்த்திகாவின் மீது இருந்த கோபம் பனியாக விலகியது. பாட்டியை கட்டி முகம் பிடித்து அழுத்தமாக முத்தமிட்டான். பாட்டி பரிமாற உணவு உண்டா. கார்த்திகாவின் நினைப்போடு தூங்கி போனான். மறுநாள் கார்த்திகா கள்ளக்குறிச்சி கிளம்பி கொண்டிருந்தாள். மாணவர்களுக்கு தேவையான கற்பித்தல் கருவிகளும் தனக்கு தேவையான உடைகளும் வாங்க வேண்டி இருந்ததால் கிளம்பினாள். பார்த்து மெதுவாக சாப்பிடுமா என்று தாய் கூறவும், 9 மணி பஸ்ஸை விட்டால் பிறகு 11 மணிக்கு தாம்மா பஸ்ஸு. மெர்சியை கூட்டிகிட்டு போகலாமே. மெர்சி இன்னைக்கு 10ஆம் வகுப்பு சிறப்பு வகுப்பு இருக்குமா, பைமா, பூட்டிட்டு இருமா என்று கூறி கார்த்திகா பஸ் நிறுத்தம் வந்து சேர்ந்தாள். அழகா இருக்கிற தாயி என்று முதல் நாள் பார்த்த பெரியவர் பக்கத்தில் வந்து நின்றார். கண்கள் விரிய விரிய அவளை பார்த்து சென்றார். வாரத்தில் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்று வருவாள் கார்த்திகா. கார்த்திகாவின் அருகே கார் வந்து நின்று கண்ணாடி இறங்கியது. ஹலோ, குட் மார்னிங் டீச்சர் என்று கூறியது அரவிந்தன் தான். பதிலுக்கு வணங்கினாள். சாரி அரவிந்தன், நேற்று நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்று கார்த்திகா மன்னிப்பை கேட்டாள். விடுங்க கார்த்திகா, அதை நான் நேற்றே மறந்துட்டேன். எங்கே கிளம்பிட்டீங்க? கள்ளக்குறிச்சிக்கு. நானும் கள்ளக்குறிச்சிக்கு தான் போகிறேன். காரில் ஏறுங்க. டிரைவர் சீட்டிலிருந்து நகர்ந்து வந்து கதவை திறந்து விட்டான். இல்லை வேணாம் மறுத்தாள். நேற்று நீங்கள் பேசினதுக்கு நான் மன்னிக்கணும்னா காரில் ஏறுங்க. கார்த்திகா தர்ம சங்கடத்துடன் காரில் ஏறி அமர்ந்தாள். வெள்ளை முழுக்கை சட்டையும் வெளிர் நிற ஆகாய வண்ண ஜீன்ஸும் அவனுக்கு பேரழகை தந்தது. அவனின் தோற்றம் கண்களை நிறைக்கவும் விழியை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் மனமோ அவனை அப்படி பார்க்காது என்று கடிவாளமிட்டது. பார்வையை பிடுங்கி ரோட்டில் செலுத்தினாள். அவளும் ஆகாய வண்ணத்தில் சேலை அணிந்திருந்தாள். அழகு அள்ளியது. கார்த்திகா, நீங்கள் இந்த உடையில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இந்த பருத்தி சேலை உங்களோட கம்பீரத்தை மேலும் மெருகூட்டது. என்னங்க இவ்வளவு பழகிறேன் புகழ்கிறேன், நீங்கள் கண்டுக்காமையே இருக்கிறீங்களே என்று அரவிந்தன் கேட்டான். என்ன செய்யணுமா? பதிலுக்கு என்ன புகழலாமில்ல, நான் புகழ்ந்ததுக்கு நன்றி சொல்லலாமில்ல என்று அரவிந்தன் மன்மதனாக சிரித்தான். கார்த்திகா, உங்களை என் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எப்போது வர்றீங்க? ஒரு லீவு நாளில் வரேன் என்று கூறி அவனை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தாள். பாட்டிக்கு பிடிச்ச என்ன உங்களுக்கு பிடிக்கவில்லையான்னு கேட்குறது போல இருக்குது உங்கள் பார்வை என்று கூறி கண்ணடித்தான். ஐயோ அரவிந்த், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நடந்துக்கிறீங்க? கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கலாமே, பழகலாமே என்று கார்த்திகா கண்டித்தாள். உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது கார்த்திகா என்றான் ஒருமையில். ஏன் இப்படியெல்லாம் உளறீங்க அரவிந்த்? இது உளறல் இல்லை, உண்மை. கார்த்திகாவின் கண்களில் லேசான பயம் தெரியவும், நீ விரும்பலைன்னா இப்படியெல்லாம் இப்போது பேசலை கார்த்திகா. எப்போதுமே இப்படி பேச வேண்டாம். அரவிந்தனின் முகம் அவள் சொற்களால் வாடி போனது.
அவள் மேல் இருந்த கோபத்தை காரிடம் காட்டினான். கார் அசுர வேகத்தில் காற்றாக பறந்தது. மெல்ல மெல்ல போங்க அரவிந்த், எனக்கு பயமாக இருக்குது என்று அவள் கூறவும் காரின் வேகத்தை குறைத்தான். அவனிடம் அன்பாக பேசி அவன் கோபத்தை குறைத்தாள். ஜெயலட்சுமி ஹோட்டலில் சூப்பரான காபி சாப்பிட்டார்கள். பெண்களுக்கான பிரத்யோக ஆடையகத்திற்கு அழைத்து போனான். முதலாளி அம்மாள் தெரிந்தவர் என்பதால் வீட்டில் உள்ளவர்களின் நலம் விசாரித்தாள். இந்த சேலை சூப்பர், இந்த சேலை உங்களுக்காகவே பார்த்து பார்த்து நெய்தது போல இருக்கு என்று கூறி 10க்கும் மேற்பட்ட சேலைகளை அவன் எடுத்து அடுக்கவும், இவ்வளவு தேவையில்லை அரவிந்த், என்கிட்ட இவ்வளவையும் எடுக்கிறதுக்கு பணமும் இல்லை, இதெல்லாம் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயா, என்ன மேம் அப்படித்தானே என்று கேட்டு கார்த்திகா அறியாமல் ஜாடை காட்டவும் அந்த அம்மாவும் ஆமாம் ஆமாம் என்றாள். கார்த்திகா பிறகு மறுக்கவே இல்லை. கார்த்திகா உள்ளாடைகள் எடுக்க உள்ளே போய்விட்டாள். என்ன அழகு, என்ன ஒரு சிற்பம் போல உடம்பு, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பர், அரவிந்த் விட்டுடாதீங்க அரவிந்த் என்று முதலாளி அம்மாள் கூறவும், கண்டிப்பா மேம் என்று கூறினான். அவர்களின் பேச்சு முடிந்த மறுநொடி கார்த்திகா அங்கே வந்து நின்று விட்டாள். காரில் ஏறி வீடு திரும்பும் வழியில் காரை ஓரம் கட்டி நிறுத்தின அரவிந்த். ஒரு கவரை கார்த்திகாவிடம் நீட்ட அதை வாங்கி பிரித்தாள் கார்த்திகா. அழகிய பட்டுச்சேலை ஒன்று இருந்தது. கார்த்திகா, இது என்னோட சின்ன பரிசு. ஐயோ இதெல்லாம் வேண்டாங்க அரவிந்த் என்று மறுத்தாள். பரிசு தான் கொடுக்குறேன், நீங்கள் எதுக்கு எனக்கு பரிசு கொடுக்கணும் ப்ளீஸ், இப்படி அடுத்தவங்க கிட்ட நான் எதையுமே பரிசாக வாங்கினதே இல்லை என்று கூறி கவரை அவனிடமே கொடுத்தாள். இந்த சேலையை ஒரு நாள் நீயே வாங்கிக்குவே என்றான். அதன் பிறகு இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. வீட்டின் முன்னே காரை நிறுத்தி அவள் வாங்கிய பொருட்களை அவள் மறுக்க அவளோடு சேர்ந்து அவனுமே எடுத்து வந்து கொடுத்து உதவி விட்டு கிளம்பினா. நெல் அறுவடைக்கு உதவுமாறு துரைசாமியிடம் கேட்டாள் கார்த்திகா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அரவிந்தன் என்கிட்ட பேசிட்டாரு, அவங்க பண்ணையில் உள்ள அறுவடை மிஷினை கொடுத்து அறுவடை செஞ்சு வியாபாரியிடம் விற்பனை செய்து பணமாக கொடுத்து விடுகிறோம். துரைசாமி சொன்னது போலவே செய்தான். அறுவடையை முடித்தான். ஒரு பெருந்தொகையை கார்த்திகாவின் கைகளில் கொடுத்தான். அது தலைமை ஆசிரியர் கைக்கு போனது. அந்த தொகையை மையமாக வைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு அரவிந்தன் குடும்பத்தினரும் பெற்றோரும் வரவழைக்கப்பட்டனர். தலைமை ஆசிரியரோடு வேதாச்சலம், தேவராஜ், அரவிந்தன் எல்லாரும் அமர்ந்திருக்க எதிரில் கார்த்திகா மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் அமர்ந்திருந்தனர். அரவிந்தனின் பார்வை எங்கே சுற்றி சுழன்றாலுமே கடைசியில் கார்த்திகாவிடமே வந்து நிலைத்து நின்றது. வேதாச்சலம் ஐயா எழுந்து விவசாயத்திற்கு உழைத்து தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். கார்த்திகா, இந்த பணம் உன் அறிவார்ந்த செயலால் முயற்சியால் கிடைத்தது, அதனால் நீயே சொல்லு, இந்த பணத்தை எப்படி செலவு செய்ய போறீங்கன்னு கேட்டார் வேதாச்சலம். கார்த்திகா எழுந்து அனைவரையும் வணங்கினாள். ஐயா, முதல்ல கஷ்டப்பட்டு உழைத்த மாணவ மாணவியர்களை மகிழ்ச்சிப்படுத்தலாம். மண்வெட்டியையும் களைவெட்டியையும் எடுத்துக்கொண்டு காலை மாலை நேரம் காலம் பார்க்காம ஆர்வமாக உழைத்த மாணவ மாணவியரை 2 நாட்கள் இன்ப சுற்றுலா அழைத்து செல்லலாம். அட, இது ரொம்ப நல்லா இருக்கே என்று தேவராஜ் கூறவும் அனைவரும் கைத்தட்டினர். விவசாயம் பற்றிய எண்ணம் வந்தபோது விவசாயத்தில் வரும் வருமான தொகையை மாணவர்களின் வங்கி கணக்கில் பகிர்ந்தளிக்கலாம் என்று நினைத்தேன். அதே சமயம் அந்த தொகையை சில குடிகார பெற்றோர்களும் சோம்பேறி பெற்றோர்களும் எடுத்து செலவு செய்திடக்கூடும் என்பதால் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். இந்த தொகையை மாணவர்களின் மேற்படிப்புக்கு பயன்படுத்தலாம் ஐயா. அடுத்ததாக தற்சமயம் பென்சில் பாக்ஸ், 2 பேனா, 10 நோட்டு என்று வாங்கி மாணவர்களுக்கு பரிசளித்து விடலாம் என்று கார்த்திகா கூறவும், உன் விருப்பம் போலையே செய்யுமா, உன் விருப்பத்திற்கு யாருமே குறுக்க நிற்க மாட்டாங்க என்றார் வேதாச்சலம். அரவிந்தன் கார்த்திகாவை பெருமையுடன் பார்த்தான். அந்த நிமிடமே அரவிந்தனுக்கு தோன்றியது, இனி காலம் தாழ்த்தக்கூடாது. உடனே தனது காதலை அவளிடம் கூறி அவள் அனுமதி பெற்று தன் பெற்றோர்களோடு சென்று பெண் கேட்டு திருமணத்தையும் முடித்து கொள்ள வேண்டும் என்று. அங்கே இங்கே நின்று பெருமூச்சு விடுவதும் அவள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்காக தவம் இருப்பதும் முடியாத காரியமாகப்பட்டது. அரவிந்தனுடைய இந்த நினைப்பு நிறைவேறுமா? கார்த்திகா அரவிந்தனின் காதலை ஏற்றுக்கொள்வாளா? கார்த்திகாவை மணக்க அரவிந்தன் வீட்டில் சம்மதிப்பார்களா? அன்று மாலையே ஆங்கில சிறப்பு வகுப்பை முடித்துவிட்டு விவசாய நிலத்துக்கு சென்றாள் கார்த்திகா. 8, 9 வகுப்பு பிள்ளைகள் அங்கே அரும்பியிருந்த மல்லிகை மொட்டுகளையும் கனகாம்பரம் பூக்களையும் பறித்து குவித்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு 4 பிஸ்கட் வில்லைகளை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு அனுப்பினாள். மலர்களை வாங்கி செல்ல வந்த வியாபாரிகள் எடை போட்டு பணத்தை கார்த்திகாவிடம் கொடுத்தனர். தினம் மாலை நேரத்தில் மலர் சாகுபடி வேலையை துரைசாமி பார்க்கிறேன் என்று பொறுப்பெடுத்து கொண்டான். கார்த்திகாவும் துரைசாமியும் கிளம்பி ரோட்டுக்கு வந்த சமயம் அங்கே அரவிந்தன் வந்து சேர்ந்தான். ஹாய், வேலை முடிஞ்சுதா? பாட்டிக்கு உன்னை பார்க்கணுமா, ப்ளீஸ் வா கார்த்திகா என்று அரவிந்தன் அழைப்பு விடுத்தான். போயிட்டு வாங்க கார்த்திகா என்று துரைசாமியும் கூறவும் அரவிந்தனோடு பங்களாவுக்கு சென்றாள். லட்சுமி பாட்டி தன் கையால் கார்த்திகாவுக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள்.
உன்னை நினச்சா பெருமையாக இருக்குமா? மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்களாம், விவசாய வேலையை காலை மாலை பொறுப்பாக செய்கிறாங்களாம், மணிலா நெல் விளைச்சல் அமோகமா, மலர் சாகுபடியில் தினம் தினம் நல்ல வருமானமா, துரைசாமி உனக்கு உதவுறானா, வயலுக்கு நீர் பாய்ச்ச பர்மனெண்ட்டாக ஒரு ஆளை போட்டுட்டியாமே. ஆமாம் பாட்டி, அரவிந்தன் சாரும் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு பாட்டி. அது ஏதோ பொழுது போகலன்னு வந்து மண்வெட்டி பிடிச்சி கொத்தினானாமே, களை பிடிங்கினானாமே. அப்படியா? ஆமாம் பாட்டி. முதல் முறை உன்கிட்ட வீராப்பா அங்கே செய்து கையெல்லாம் புண்ணாக்கி கொண்டானாமே. 4 நாள் சோத்தள்ளி சாப்பிடவே முடியல. நானும் அவன் அம்மாவும் தான் சாப்பாட்டையே 3 வேளையும் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். சார் சொல்ல சொல்ல கேட்கல பாட்டி என்று கூறியவள் அரவிந்தனை ஒரு அன்பான பார்வையில் ஸ்பரிசித்தாள். பள்ளிக்கூட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு டூர் போகிறீங்களாமே. ஆமாம் பாட்டி. ஐயா வந்து புகழோன்னு புகழ்கிறாங்க. தேவராஜ் சட்டுன்னு யாரையுமே புகழ மாட்டான். உன்னை தேவராஜ் அந்த அளவுக்கு புகழ்கிறான் கார்த்திகா. என்னவோ எனக்கு தோணினதை செய்கிறேன் என்றாள் கார்த்திகா. நான் புகழ்ந்ததையும் சொல்லலாமே பாட்டி, ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று அரவிந்தன் இடை புகுந்தான். நீ தான் கார்த்திகாவை கண்ட நாள்லேருந்து புகழ்றியாமே. நானும் இவனும் தனியாக இருக்கும்போது உன்னை பற்றியே பேச்சுதாமா என்று லட்சுமி சிரித்தார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கார்த்திகா. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குது பாட்டி. பாட்டி அப்படியே என்ன பிடிச்சிருக்குதான்னு கேட்டு சொல்லுங்களேன் பாட்டி என்று சிரிப்போடு இடை புகுந்தா அரவிந்தன். கார்த்திகா கிளம்பும் சமயம் பிரபாவதி பெரிய தாம்பூல தட்டில் பழம், பூ, மஞ்சள், குங்குமம், பட்டுச்சேலை என்று வைத்து நீட்டினாள். அரவிந்தன் அவளுக்காக பரிசாக நீட்டிய அவள் மறுத்த பட்டுச்சேலை தாம்பால தட்டில் இருந்தது. மறுக்கக்கூடாது கார்த்திகா என்றார் பிரபாவதி. அரவிந்தனை சங்கடத்துடன் பார்க்க அவன் இதழ்களில் பூத்த வெற்றி புன்னகையை கண்டு மேலும் வெட்கினாள். 5 பஸ்களில் சுற்றுலா சென்றார்கள். 2 நாள்களும் அரவிந்தன் பள்ளி பிள்ளைகளை காப்பதிலும் அவர்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பதிலும் இரவு தங்குவதற்காக இடம் பார்த்து கொடுத்தது என்று பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாமே செவ்வனே செய்த அரவிந்தன் பின்னையே கார்த்திகாவின் பார்வையும் சென்றது. ஆனால் மனதிற்கு மட்டும் பெரிய கடிவாளத்தை போட்டு அடக்கினாள். இப்போதெல்லாம் அரவிந்தன் தாத்தா தகப்பனோடு நூல் மில், அரிசி ஆலை, எஸ்டேட் என்று போய் வந்தான். மாலை தான் பள்ளி பக்கமே வந்தான். அன்று கிளம்பி கொண்டிருந்த அரவிந்தனிடம், அரவிந்த், நான் இன்னைக்கு கார்த்திகாவை பார்க்கணும் என்று கண்கள் கலங்கியவாறு கூறவும் அடுத்த அரை மணி நேரத்தில் கார்த்திகாவோடு வந்து நின்றான். தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்திருந்த பாட்டி வாமா வாமா என்று அருகில் அமர்த்தி கொண்டாள். அவளை கண்டவுடன் கண்ணீர் பொங்கியது. என்னாச்சு பாட்டி என்று பதறினாள் கார்த்திகா. இன்னைக்கு என் மகளோட பிறந்த நாள்மா. அப்படியா? அவங்க எங்கே இருக்கிறாங்க? தெரியாதுமா. என்ன பாட்டி சொல்கிறீங்க? வேறு ஜாதி பையனை காதலிச்சா. வீட்டில் கண்டிக்கவும் அந்த பையனோடையே போயிட்டா. அவள் எங்கே இருக்காளா, உயிரோட இருக்காளா தெரியல. அவள் பிறந்த நாளில் அவள் ஞாபகமாகவே இருக்குது. உன்னை பார்த்தா என் ஆசை அடங்கும் என்று நினச்சி தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன். உன் கண்ணு, மூக்கு, உன் நீல முடியெல்லாம் என் மகளையே ஞாபகப்படுத்துது தாயி என்று கூறிய லட்சுமி கார்த்திகாவின் மடியில் தலை வைத்து படுத்த அளவும் கார்த்திகாவும் கண்கள் கலங்கினாள். அதன் பிறகு அடிக்கடி லட்சுமி பாட்டியை பார்க்க கார்த்திகா பங்களாவுக்கு வந்தாள். அப்படி ஒரு நாள் லட்சுமியை பார்த்துவிட்டு போக வந்த நாளில் பங்களாவில் அரவிந்தனை தவிர அனைவருமே கருமந்துறையில் உள்ள உறவினர் வீட்டு திருமண விழாவுக்கு போயிருந்தார்கள். அது தெரிய உடனே கிளம்பினாள் கார்த்திகா. என்ன அவசரமா? ரொம்ப போர் அடிக்குது கார்த்திகா. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு போயேன் ப்ளீஸ். அரவிந்தன் கெஞ்சவும் அவள் மறுக்கவில்லை. பூந்தோட்டத்திற்கு மத்தியில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் இருவரும் அமர்ந்தனர். மாலை நேரம் என்பதால் சந்தன, முல்லை, ஜாதி மல்லை அரும்புகள் மலர்ந்து மனம் பரப்பி அந்த இடத்தையே நறுமணக்காடாக மாற்றியிருந்தது. பள்ளி மாணவர்கள் அரசியல் என்று பொதுவாக பேசி முடித்தனர். பின்னர், கார்த்திகா, நான் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும். கொஞ்ச நேரம் நீ பொறுமையாக இருக்கணும் ப்ளீஸ். கார்த்திகா பதில் பேசாமல் மௌனம் காத்தாள். கார்த்திகா, உன்னை முதலாக பார்த்த நிமிஷத்தில் இருந்து என் மனசில் நீ தான் இருக்கிற. நான் இப்படி மாறிப்போவேன்னு சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. என்னை சலனப்படுத்திய முதல் பெண்ணே நீ தான் கார்த்திகா. நான் உன்னை நேசிக்கிறேன். எனக்கு நீ வேணும் கார்த்திகா, என் காதலியாக, என் மனைவியாக. வேண்டாம் என்று இடை புகுந்தாள் கார்த்திகா. ஏன் வேண்டாம்? ஜாதி, மதம், அந்தஸ்துன்னு நமக்கிடையே பெரிய இடைவெளி இருக்குது அரவிந்த். நிஜம் உணருங்க. நல்ல பெண்ணாக பார்த்து மணந்து வாழுங்க. நான் உங்களுக்கு பொருத்தமாகவே இருக்க மாட்டேன். நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் உன்னை உயிரினும் மேலாக காதலிக்கிறேன். ஐ லவ் யூ கார்த்திகா என்று அரவிந்தன் அவள் கையை பற்றினான். கார்த்திகா அவன் கையை தட்டி விட்டு ஓடிப்போனாள். அரவிந்தன் அவளை நேருக்கு நேர் பார்க்கும் போதெல்லாம் ஐ லவ் யூ என்று சொல்வதும் அவளோ மறுத்து சொல்வதுமாக நாட்கள் உருண்டோடியது.
அரவிந்தன் தாத்தா தந்தையோடு தொழிலை பார்க்க போனபோது அவனுக்கு தோன்றிய சில புது புது ஐடியாக்களை அந்த ஞாயிற்றுக்கிழமை கூறினான். அரவிந்த், அற்புதம்டா. ஏண்டா சாமி, நீ அமெரிக்கா போகிறத விட்டுட்டு நம்ம தொழில்களை கையில் எடுத்து திறம்பட நடத்தலாமே. எனக்கும் ஓய்வு கொடுத்து விட்டு உன் அப்பனை பண்ணையை மட்டும் நிர்வகிக்க சொல்லிட்டு நம்ம அத்தனை தொழிலையும் நீயே கவனிக்கலாமே கண்ணா என்று வேதாச்சலம் கூறினார். தாத்தா சொல்வது நியாயம்தானே அரவிந்த், லட்சுமியும் கூறினார். இனி நீ அமெரிக்காவுக்கே போக வேண்டாம் அரவிந்த், இது தேவராஜ். நீ இங்கு வந்த நாளிலிருந்து நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் தெரியுமா அரவிந்த், தாய் பிரபாவதி கண்களில் நீர் மினுமினுக்க சொன்னாள். 27 வயசாகுது. இனியும் காலம் தாழ்த்தாமல் ஒரு திருமணத்தை முடித்துக்கொண்டு நீ கண்ணுக்கு நிறைவாக வாழணும் அரவிந்த், இது லட்சுமி. என்னடா, போடி நாயக்குன்னு ஒரு பொண்ணை பேசி முடிச்சிடலாமா தேவராஜ் கேட்டார். அவளெல்லாம் வேண்டாம் என்று மறுக்கவும், நீ வேற யாரையாவது பார்த்து வச்சிருக்கிறியா அரவிந்த் என்று தேவராஜ் கேட்கவும் அவன் அமைதியாக இருந்தான். அவன் அமைதியை கண்டவன், அப்போ உன் மனசில் யாரோ ஒரு பொண்ணு இருக்காளா? ஆமாம். யார் அது? கார்த்திகா டீச்சர். நினச்சேன், மலர சுத்துற வண்டா நீ அந்த கார்த்திகா பொண்ணு பின்னாலேயே சுற்றி வந்ததை கண்டு அவளாதான் இருக்குன்னு நினச்சேன். என் நினப்பு உண்மையா போச்சு என்று தேவராஜ் கூறவும், என்னடா தப்பு? கார்த்திகாவுக்கு என்ன குறைச்சல்? லட்சுமி கேட்டார். அவன்கிட்ட அடிக்கடி கார்த்திகாவை பற்றி பேசுகிறதும் அந்த பொண்ணை பங்களாவுக்கு கூட்டி வர சொன்னதும் எல்லாமே பேரனுக்கு அந்த பொண்ணு மனம் முடிக்கதானாம்மா என்று கோபமாக தாயை பார்த்து கேட்டார் தேவராஜ். தேவா, அந்த பொண்ணை எனக்கு மட்டுமில்லை, உன் மனைவி உன் அப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. கேளு, உங்கள் அப்பா மறுக்க மாட்டார். அப்படியாப்பா? கேளு, உங்கள் அப்பாவை மறுக்க மாட்டார். அப்படியாப்பா? அந்த பொண்ணுக்கு என்னடா தேவா குறை? அழகு, லட்சணம், குணம், சேவை மனப்பான்மை, பொறுப்புணர்ச்சி. உன் மகன் பணக்காரன்னு தெரிஞ்சுமே தள்ளியே நிறுத்தி பழகிறது அந்த ஒழுக்கம் கார்த்திகா கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எடுத்து காட்டுதில்ல வேதாச்சலம் கூறவும், ஆனால் அந்த பொண்ணு நம்ம அந்தஸ்துக்கு சமம் இல்லையப்பா. அம்மா மட்டும்தான் சொல்கிறா. அந்த அம்மாவையும் கண்ணிலேயே காட்டலை. 2 பேருமே அநாத ஆசிரமத்தில் வாழ்ந்ததா சொல்கிறா. இப்படிப்பட்ட பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்தால் ஊர் ஜனங்க என்னப்பா சொல்லும்? தந்தை சொல்லவும் அரவிந்தன் கோபத்தை கட்டுப்படுத்த பெரும் பாடுபட்டான். ஒன்றும் சொல்லாது, நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடும். இந்த ஊர் ஜனங்க அவளை தேவதையாக கண் கண்ட தெய்வமாக மதிக்கிறாங்க. வந்த கொஞ்ச நாள்லேயே எல்லார் மனதிலையுமே அந்த அளவு இடம் பிடிச்சிட்டா என்று லட்சுமி கூறினார். நீ அந்தஸ்து, ஜாதி, மதன்னு பார்த்து ஒரு உயிரை இழந்தது போதும் தேவா என்று வேதாச்சலம் வேதனையுடன் கூறினார். உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் என்று அரவிந்தன் பீடிகையுடன் ஆரம்பிக்கவும் அங்கிருந்த நால்வரும் எந்த மாதிரியான குண்டை தூக்கி போட போகிறானோ என்று பயத்தோடு அவன் முகத்தை பார்த்தனர். அமெரிக்காவில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்த கம்பெனி விலைக்கு வருகிறது. அந்த கம்பெனியை நானும் என் அமெரிக்க தோழன் மைக்கேலும் சேர்ந்து வாங்க முடிவு செஞ்சு விலை பேசிட்டு தான் இங்கே வந்தேன். உங்களிடம் பக்குவமாக பேசி பண்ணை, எஸ்டேட்டுகள், தொழிற்சாலைகள், பள்ளி அத்தனையுமே விற்று எடுத்துக்கொண்டு உங்களையும் கூட்டி கொண்டு போய் அந்த கம்பெனியை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிவிட வேண்டும் என்ற முடிவோடு தான் நான் இங்கே வந்ததே. வந்த இடத்தில் கார்த்திகா என்ற அற்புதமான பெண்ணை பார்த்ததுமே, அவள் இந்த ஊர் மக்கள் மேல் வைத்துள்ள பாசத்தை பார்த்ததுமே, விவசாயத்தை நேசிக்கிறதையும் கண்ட பிறகு எனக்கு இந்த ஊரையும் ஊர் மக்களையும் பள்ளியையும் பண்ணையையும் நம்ம தொழிற்சாலைகளையும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது நாள் வரைக்கும் நீங்கள் என் மேலே வைத்த அளவுக்கு அதிகமான பாசத்தை புரியாமல் இருந்தது எனக்கு இப்போதாமே அது புரியவே ஆரம்பிச்சிருக்குது. இப்போது அமெரிக்காவை நினச்சாலே பிடிக்கலை, வேதாச்சலபுரத்தை தான் பிடிக்குது. கார்த்திகாவை கட்டிக்கொண்டு இந்த ஊருக்கு அவளோடு சேர்ந்து நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இருக்குது. அடுத்ததாக கார்த்திகா வேற என் காதலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கார்த்திகா இல்லைன்னா எனக்கு திருமண வாழ்க்கையே இல்லை. கார்த்திகா இல்லாத வாழ்க்கையே என்னால் இங்கே வாழவும் முடியாது. அதனால் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு குடும்பத்தோடு நாம் அமெரிக்காவுக்கே போயிடலாம். 2இல் 1 உடனே நடக்கணும் தாத்தா என்று அரவிந்தன் கண்டிப்புடன் கூறவும் தேவராஜை தவிர அனைவருமே பயந்து போனார்கள். உனக்கு என்ன குறையா? அந்த பொண்ணு ஏன் உன் காதலை ஏற்றுக்கொள்ளலையா? என்ன நெஞ்சழுத்தம் என்று சீரலுடன் தேவராஜை கேட்கவும், அதை நீங்கள் அந்த கார்த்திகா கிட்ட தான் கேட்கணும் என்று அரவிந்தன் கொம்பு சீவி விடவும் தேவராஜ் காலையாக துள்ளினார். அம்மா, அப்பா கிளம்புங்க. ஏய் பிரபா, என்னடி மாசம் நிற்கிற? கிளம்புடி. உன் மகனை ஒரு பொண்ணு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறா, அவளை விடலாமா? சீக்கிரம் கிளம்புடி என்று கத்தினார். அடுத்த 10ஆம் நிமிஷமே அவர்கள் வீட்டு முன்பு கார் நின்றது. கார்த்திகா அந்த நேரத்தில் அவர்களை எதிர்பார்க்கவே இல்லை. வரவேற்று நாற்காலிகளை எடுத்து போட்டாள். ஏ பொண்ணே, நேராக விஷயத்துக்கே வரேன். என் மகனுக்கு என்ன குறை? எப்படி நீ அவனோட காதலை மறுக்கலாம்? அவனுக்கு பெண் கொடுக்க நீ நான் எங்களை போல ஜமீன் குடும்பத்தில் இருந்து வந்து எவ்வளவு போட்டி தெரியுமா என்று தேவராஜ் ஆக்ரோஷமாக கேட்டார். அதில் ஒருத்தியை நீங்கள் அவருக்கு கட்டி வைக்கிறது தானே என்று அதே கோபத்துடன் கேட்டாள் கார்த்திகா. அவன் ஆசைப்பட்டது நீ தானே கார்த்திகா, உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தியை எப்படி கட்டிக்குவானா என்று பாட்டி கேட்கவும்,
பாட்டி, நீங்கள் எல்லாம் ஜாதி மதம் அந்தஸ்து பார்க்குறவங்க. ஆமாம், பார்த்தோம் தான். ஆனால் என் மகளை இழந்து இப்போ ஒவ்வொரு நாளுமே உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு கிடக்கிறோம். அதை பற்றி கூட உன்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்ல. என் மகள் ஆசைக்கு அந்த பையனுக்கே நாங்கள் அவளை கட்டி வச்சுருந்தா அவள் எங்களுக்கு பயந்து அந்த பையனோடு போயிருக்கவே மாட்டாளே. என் பொண்ணு எங்கே இருக்கிறாளோ, என்ன செய்கிறாளோ. அவளுக்கு குழந்த பிறந்திருந்தா உன் வயசில் எனக்கு பேரனோ பேத்தியோ இருந்திருப்பாங்க. இங்கே ஊர்பட்ட சொத்து இருக்குது. என் மக வயிற்று பிழப்புக்கு யார்கிட்ட வேலை செஞ்சு கஷ்டப்படுறாளோ. லட்சுமி பாட்டி அழுதாள். அவளுக்கு கல் மனசு போல திரும்பவே இல்லை என்று கூறி வேதாச்சலம் கண்கள் கலங்கினார். இந்தாம்மா பொண்ணே, இப்போ நான் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல. என் மகளோட மனசுக்கு மதிப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். கார்த்திகா என்னை கட்டி கொண்டால் இந்தியாவில் வாழலாம், இல்லைன்னா எல்லாவற்றையுமே விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிடலான்னு சொல்கிறான் என்று தேவராஜ் கூறி முடிக்கவும், நாங்கள் இங்கே சொத்து, தொழில், ஜமீன், குடும்பம்னு பெரிய கௌரவத்தோடு வாழ்கிறவங்க. இப்போ கார்த்திகா இல்லைன்னா எல்லாவற்றையுமே விட்டு கொடுங்கன்னு கேட்குறான். இங்கே நாங்கள் வேரூன்றிட்டோம். இப்போ பிடுங்கி வேறு இடத்துல நட்டா பிழைக்கவே மாட்டோம் கார்த்திகா என்றார் வேதாச்சலம். எங்களோட கௌரவமும் நாங்கள் பிழைக்கிறதும் இப்போ உங்கள் கையில் தான் அடங்கியிருக்குது கார்த்திகா, லட்சுமி கூறிவிட்டு விம்மினார். கார்த்திகா, தயவு செஞ்சு உன் தாயை கூப்பிடுமா, முறைப்படி நான் அவங்கிட்ட பேசுகிறேன் என்று தேவராஜ் கூறவும் ஒரு நொடி தாமதிக்காமல் அறைக்குள் சென்று தாயோடு கிளம்பினா. அம்மா, முகத்தை மூடி இருக்கிற முக்காட்டை எடுங்கம்மா என்று தேவராஜ் கூறவும் முக்காட்டை நீக்கினாள். கார்த்திகாவின் தாய் ஐயோ என்று அனைவரும் அலறினர். கை முகமெல்லாம் தீப்பட்டு வெந்து போன வடுவோடு நின்றாள் கார்த்திகாவின் தாய். ஐயோ, எப்படி, ஏன் என்று பாட்டியன் தாத்தாவும் அலறியபடி கேட்கவும், அது ஜாதி மதம் அந்தஸ்து கடந்து காதலனை கைப்பிடித்ததற்கு என் மாமன் கொடுத்த பரிசு இந்த தீக்காய வடு. மாமா, இவங்க குடியிருந்த வீட்டில் வைத்த தீக்கு என் தந்தை அன்றே பலியாகிவிட அம்மா எப்படியோ வயிற்று பிள்ளையோடு தப்பிவிட்டாள். தீக்காயத்துடன் இருந்த அம்மாவின் வயிற்றை கிழித்து 9ஆம் மாதமே என்னை எடுத்து விட்டனர். டாக்டரின் கண்காணிப்பில் இருந்தோம். அவரின் உதவியால் பின்னால் ஆசிரமத்துக்கு இடம் கிடைத்தது. அங்கிருந்து தான் படித்தேன். படித்து முடித்ததும் உங்கள் ஊரில் வேலை கிடைச்சது. இப்போது உங்கள் முன்பு நிற்கிறோம். என் அம்மா பிறந்தது இந்த வேதாச்சலபுரம் தான் என்று கார்த்திகா கூறவும் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அப்படியா, யார் வீடு? ஜமீன் வேதாச்சலம் வீடு தான். என்னது? அதிர்ந்து போயினர் அனைவரும். உங்கள் மகள் கண்ணம்மா தான் இவங்க. ஐயோ ஐயோ, நிஜமா? லட்சுமி கதறினார். இவங்க வாழ்ந்த குடிசைக்கு தீ வச்சது இதோ இவங்க அண்ணன் தேவராஜ் தான் என்று தேவராஜை கை காட்டினாள். வேதாச்சலம், லட்சுமி, பிரபாவதி மூவருமே கண்ணம்மாவை கட்டி கொண்டு அழுதார்கள். கல் மனசு தேவராஜின் கண்கள் கூட பொத்து கொண்டது. கார்த்திகா தனது அத்தை மகள் என்பதை இன்னமுமே அரவிந்தனால் நம்ப முடியவில்லை. வேதாச்சலம் அழுது முடித்து தேவராஜை பார்த்து வைப்பேனா தீர்ப்பேனா என்று கடும் கோபத்துடன் முறைத்தார். தேவா, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நீ எப்போதுடா செஞ்ச? பாவி பாவி கத்தினார். என் பொண்ணு எங்கேயோ கண்காணாத இடத்துல புருஷன் பிள்ளைங்கன்னு வாழ்ந்துட்டு இருக்கானில்ல, இது நாள் வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். கொலகார பாவி, அவள் குடிசைக்கு தீ வச்சு அவள் புருஷனையும் கொன்று என் பொண்ணை கறிக்கட்டையாக்கி இருக்கிறியே. வெளியுலகில் முகத்தை காட்டி வாழ முடியாமல் போயிருக்காளே. ஆண்டவா ஆண்டவா என்று தலையில் அடித்து கொண்டு கதறினார் லட்சுமி. இப்படி எங்கள் அப்பாவை ஆவண கொலை செஞ்சுருக்கீங்களே மாமா. எங்கள் அப்பா எப்படி இருப்பாருன்னு இந்த ஊருக்கு வரும் வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த ஊர் மண்ணை மிதித்த உடனே நான் பார்த்த பெரியவர் என் அப்பாவோட தந்தைங்கிறத பிறகு தான் தெரிந்து கொண்டேன். எதேச்சையாக அங்கே போய் அவரோட படத்தை பார்த்தேன். எங்கள் அப்பா சிங்கம் போல் வாலிப வயசில் இருந்திருக்கிறாரு. சின்ன வயசில் இருந்த அப்பா இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா மாமா? ஊரடங்கின பின்னாடி ஒவ்வொரு இரவும் என்னை வற்புறுத்தி உங்கள் பங்களாவை பார்க்க அம்மா அழைச்சிட்டு வருவாங்க. நீங்கள் யாராவது மாடி வராண்டாவில் வந்து நின்றுட்டா அம்மாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அரவிந்த் இங்கே வரும்போதெல்லாம் அரை ஜன்னல் வழியாக மறைஞ்சு நின்று அரவிந்தை பார்த்துட்டு அப்படியே என் சின்ன வயசு அண்ணனை பார்க்குறது போலவே எவ்வளோ அழகாக கம்பீரமாக மன்மதன் போல இருக்காண்டி என் மருமகன்னு பெருமை பேசுகிறதும் அலறதும் தான் அம்மாவோட முக்கியமான வேலையே. என் படிப்பு முடிஞ்சதும் ஊருக்கு போகணும்னு ஒரே நச்சரிப்பு. உங்களை சந்திக்கணும்னா இந்த ஊரில் ஒரு நிலைத்த தன்மையை ஏற்படுத்திக்கணும்னு நினச்சேன். அந்த சமயம்தான் பள்ளிக்கூட விளம்பரத்தை பார்த்தேன், விண்ணப்பித்தேன். கடைசி சுற்று வரை வந்த இளங்கோ அண்ணாவுக்காக வேலையை விட்டு கொடுத்துட்டு வந்தபோது மனசு வலிச்சது. நான் செத்தே போனேன் மனசளவில். ஆனால் தாத்தா அந்த வேலைக்கான உத்தரவை எனக்கு நீட்டவும் எவ்வளவு மகிழ்ந்தேன் தெரியுமா? நீங்கள் எங்கள் அப்பாவை கொன்னீங்க, எங்கள் அம்மாவை கறிக்கட்டையாக்குனீங்க. அப்படிப்பட்ட உங்கள் பிள்ளையை நான் எப்படி மாமா கட்டிக்க முடியும் என்றாள் கார்த்திகா. கண்ணம்மா, என் செல்ல தங்கையே என்று கண்ணீரோடு அவள் காலடியில் விழுந்தார் தேவராஜ். ஐயோ அண்ணா என்று பதறிய தேவராஜை தூக்கினாள் கண்ணம்மா.
கைகூப்பியபடியே பேசினார். உன்னை இப்படி பார்த்த நொடியே நான் செத்து போயிட்டேம்மா. ஏதோ அப்போ ஊர் முன்பட்ட அவமானம், தலைகுனிவு எல்லாமே சேர்த்து நீ இருக்கிற இடம் தெரிஞ்சதால் தேடி வந்து அப்படி ஒரு கொடுமையை நான் செஞ்சிட்டேன். அந்த செயலுக்காக நான் வருந்தாத நாளே கிடையாது. நான் செய்தது அப்பா, அம்மா, என் மனைவி யாருக்குமே தெரியாது. சாமி, என் குலதெய்வமே என்னை மன்னிச்சிடு அண்ணா என்று கண்ணம்மா கதறினாள். உன்னை தேடி வந்து உன் வீட்டை கொளுத்தாமல் இருந்திருந்தா நீ உன் கணவனோட நல்ல முறையில் வாழ்ந்திருப்ப. பெரும் பாவினா. நான் செய்த தவறுக்காக உன் மகளை அரவிந்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடாத கண்ணம்மா. என் மகன் அரவிந்த் பிடிவாதக்காரன். உன் மகள் இல்லைன்னா திருமணமே செஞ்சுக்க மாட்டான். சொத்தை விற்று தர சொல்வான். அமெரிக்கா போகலான்னு அடம் பிடிப்பான். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீயும் உன் மகளும் மனசு வைக்கணும் கண்ணம்மா. நான் செய்த தவறுக்காக எங்கள் எல்லாரையுமே தண்டிச்சிடாத என்று கூறி அழுதார் தேவராஜ். மாமா, நீங்கள் இன்னமுமே ஜாதி பார்த்து தானே பழகிறீங்க? கார்த்திகா கேட்க, இனி ஜாதி மதம் அந்தஸ்து பார்க்க மாட்டேன் மருமகளே என்று கதறினார். அண்ணா அழாதீங்க, நீங்கள் போய் நல்ல முகூர்த்தம் நல்லா பாருங்க என்று தேவராஜின் கையை பிடித்தாள் கண்ணம்மா. தேவராஜ் நம்ப முடியாமல் தங்கையை கட்டி அழுதார். அத்தை, உங்கள் பொண்ணோட விருப்பம்? அரவிந்தன் இழுக்கவும், உனக்கு என்னடா மாப்பிள்ளை குறை? போய் மணவரையில் உட்காருடினா உட்காராம எங்கே போயிடுவா? அம்மா, நீ உங்கள் வீட்டு ஜனங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன வேறையா பார்க்குற இல்லை என்று கார்த்திகா சினிங்கினாள். கண்ணம்மா, இனி நீயும் கார்த்திகாவும் இருக்க வேண்டிய இடமே இது இல்லை. நம்ம பங்களா தான், அங்கே போயிடலாம் வாங்க. அரவிந்தன் கார்த்திகாவை காதலுடன் பார்க்க அவளோ வெட்கி நாணினாள். வேதாச்சலத்தின் பேத்தி தான் கார்த்திகா டீச்சர் என்று அறிந்து ஊர் மக்கள் மகிழ்ந்தனர். ஒரே மகனை பெற்ற கந்தசாமி தாத்தாவுக்கு ஆனந்தம் பிடிபடவே இல்லை. கார்த்திகா தான் தன் பேத்தி என்றதும் இத்தனை நாளும் தனிமையில் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கியது போல ஆனார். ஒரு நல்ல நாளில் ஊரும் உறவுகளும் கூடி வாழ்ந்த கார்த்திகாவின் சங்கு கழுத்தில் தாலியை கட்டினார் அரவிந்தன். இரவு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கட்டிலில் பட்டு வேட்டி சட்டையில் பேரழகனாக வீற்றிருந்தான் அரவிந்தன். கார்த்திகா பங்களாவிற்குள் வந்த பிறகு அவளோடு முன்பு போல பேசவே இல்லை. தேவைக்கு மட்டுமே பேசினா. பச்சை பட்டுடுத்தி எளிய வைர நகைகளுடன் தேவதையைப் போல வந்து நின்றவளை கண்ணெடுக்காமல் அரவிந்தன் நோக்க கார்த்திகா பால் சொம்பை வைத்துவிட்டு அவன் காலில் விழுந்து வணங்கவும் அவளை தூக்கி நிறுத்தி தன் எதிரில் அமர்த்தினா. உள்ளே அரித்து கொண்டிருந்த கேள்வியை கேட்டான். கார்த்திகா, நான் காதலை சொன்ன போதெல்லாம் ஐ ஹேட் யூன்னு சொன்னவ இப்போ என் அத்தை சொன்னதுக்காகத்தானே நீ என்னை கட்டி கொண்டாய் என்று கேட்க கார்த்திகா தனது விழிகளை விரித்து ஒரு கூர்மையான பார்வையை பார்த்து பின் முல்லைப்பால் வரிசை தெரிய சிரித்தாள். ஏய் சிரிக்காத, கேட்கறதுக்கு பதில சொல்லு. என் இனிய ஈடியட்டே, என்னடி முட்டாளுங்கிற? பின்ன நீங்கள் முட்டாள் மாமன் தானே? மாமனா என்று அரவிந்தன் விழிகளை விரிக்கவும் என்று அழகாக புன்னகைத்தாள் கார்த்திகா. இது நல்லா இருக்கே. சரி சொல்லு, நீ என்னை பிடிக்கலன்னு சொன்னவ? ஆமாம் சொன்னேன் தான். வீட்டில் சொன்னாங்கன்னு தானே என்னை கட்டி கொண்ட? அதெல்லாம் இல்லை மாமா. அப்புறம் எப்படி பிடிச்சுதான்? எப்போது இருந்து பிடிச்சது? பஸ் பிரேக் டவுன் ஆகி தூக்க முடியாமல் 2 பையை தூக்கிக்கிட்டு நடந்து வந்தபோது என் பக்கத்தில் புது வண்டியோடு வந்து நின்று எங்கே போகணும், யார் நீங்கன்னு கேட்டிங்கல்ல? ஆமாம் கேட்டேன். அப்போதிருந்தே அந்த நொடியிலிருந்தே இந்த மன்மதனை ரொம்ப பிடிக்கும். ஏய் நிஜமாவா என்று ஆச்சரியத்துடன் அரவிந்தன் கேட்கவும், உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் அலைப்பாயுதே, ஐயோ தடுமாறுதே என்று இனிய குரலில் கார்த்திகா பாடிவிட்டு அவன் முகத்தை ஆழ்ந்து பார்க்கவும், இவ்வளவு ஆசையை நெஞ்சுக்குள்ளே வச்சிருந்தவ அப்புறம் ஏண்டி என்னை மண்டக்காய விட்ட? அதில் ஒரு சுகந்தான் என்று அழகாக இதழ் சொலித்து சொன்னவள் பின் கண்ணடித்து சிரித்தாள். அதுக்கெல்லாம் வட்டியை முதலுமா சேர்த்து வச்சு உன்னை என்ன செய்கிறேன்னு பாருடி. அரவிந்தன் தாவி அணைத்து முரட்டுத்தனமாக கார்த்திகாவின் முகமெங்கும் முத்தமிட்டான். கார்த்திகா வெட்கத்தில் முகம் சிவந்தாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.